Check, am I audible, right? Ellarkum. Sorry for that. Some disturbance happened. I'm a girl. Okay, not a boy. Okay. Nancy. Yes, fine. Okay, so I'm audible, right? Ellarkum. Now I'm audible. Audible arkana. Yes, okay. So I'm audible. Sir, this video JEE use பண்ணலாமா? Yes, definitely useful இருக்கும். Talabadi is fine. Everything's fine. Okay, so we'll start the session. See here, I told you that same thing. See இங்க பாருங்க, நாம கண்டினியூ பண்ணலாம் same thing. அப்படின்னா நமக்கு அந்த 45 கான்செப்ட், ஏன்னா JEE எடுத்துட்டா அப்படின்னா 30 கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். See, I'm going to discuss that. எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஹை வெயிட்டேஜ் டாபிக் I'm going to explain that. இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்கை நீங்க தரவாயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களால மேக்ஸிமம் ஸ்கோரை ஆன்சர் பண்ண முடியும் ஃபார் 11th. நமக்கு 22 இல்லைன்னா 24 கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து கேட்க போறாங்க. 22 இல்லைன்னா 24 11th டாபிக்ல இருந்து கேட்க போறாங்க. ஸோ யூ மஸ்ட் நோ அவேர் ஆஃப் தட். ஸோ ஜேஇக்கு எடுத்துட்டு அப்படின்னா 12 கான்செப்ட் கேட்க போறாங்க. டெஃபினட்டா இந்த இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஆடிபிள், ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து, பிகாஸ் எவ்ரிபடிஸ் ஆர் இன் தி லீவ். ஓகேவா? ஸோ டெஃபினட்டா இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு லைக் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டிலே த டூ மச் ஆஃப் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் தட் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்டா நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்படின்னா 11th டாபிக்கை பொறுத்த அளவுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எந்த இதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சா? இது ஸ்பெஷலி ஃபார் JEE as well as NEET. ஏன்னா JEEக்கு நியர்லி ஒரு 23 டேஸ் தான் இருக்கு. ஸோ இது ரிவிஷன் மாதிரி அவங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் அ NEET திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் தட். டெஃபினட்டா இந்த வீடியோ, அதாவது இந்த செஷன் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100% ஐ வில் ஷோர் தட், பிகாஸ் we are going to discuss very high weightage topic தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். It is not all the chapter, எல்லா கான்செப்ட்ல இருந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போறது இல்ல. ஹை வெயிட்டேஜ் கான்செப்ட் தான் நான் டிஸ்கஷன் பண்ண போறேன். டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். If we started that, நீங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. If we started that, I'll start. எல்லாத்துக்கும் தெரியும் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஐ எம் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எதுல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். எஸ், ஸோ இங்க பாருங்க, the motion one dimensional எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. this is motion in one dimensional. நீங்க படிக்க வேண்டியது you never என்ன அப்படின்னா இதை இக்னோர் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுல இருந்தா நிறைய கொஸ்டினே கேட்டிருக்காங்க பசங்களா. ஓகே, சோ எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது எப்படி, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும்போது எப்படி நாம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். Uniform motion acceleration becomes 0. Non-uniform motion acceleration is not equal to 0. Definitely in the relation la irundhu question கேட்பாங்க. This must be know clearly. Yes or no getting me point. நமக்கு last 5 yearல மட்டும் எவ்வளவு question கேட்டிருக்காங்க அப்படின்னா இது 10 question கேட்டிருக்காங்க பசங்களா. 10 question கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம இக்னோர் பண்ணக்கூடாத டாபிக்ல இது இருக்கு. சோ நீங்க கேட்கலாம், சார் ரிலேட்டிவ் மோஷன் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இருந்து எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல பசங்களா. அதுக்காக நான் ரிலேட்டிவ் மோஷனை இக்னோர் பண்ணிடலாமா அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ நீங்க அதை படிச்சுக்கணும். எது என்ன அப்படின்னா ரிவர் போர்ட் ப்ராப்ளம், ரெயின் நம்பர்ல ப்ராப்ளம், அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க சால்வ் பண்ண பாருங்க. ஓகேவா? மற்றபடி ரிலேட்டிவ் மோஷன்ல இருந்து நமக்கு அதிகமா கொஸ்டினை கேட்கல. ஸோ நீங்க அதிகமா எதுல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு ரிலேட்டிவ் மோஷன்ல எனக்கு அதிகமா கேட்பாங்க அப்படிங்கறத யோசிக்காதீங்க. ஸ்பெஷலி 2 டைமென்ஷனல் மோஷன்ல ரிலேட்டிவ் மோஷனை விட்டுருங்க. ஓகே, நெவர் பாதர் அபவுட் தட். நமக்கு அந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டினும் கேட்கல. And also 2 dimensional motionல எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் எதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் பசங்களா. எல்லாமே ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டின். என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ், டைம் டு ஃபிளைட், ரேஞ்ச், அதே மாதிரி ஹைட், இதுல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ அண்ட் ஆல்சோ சர்க்குலர் மோஷன்ல டைரக்ட் கொஸ்டின். சோ எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? 9 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பசங்களா. ஓகேவா? சோ இததான் நாம மெயின்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக். சோ அப்படின்னா நான் இதை கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் இதை வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். தென் இட் இஸ் a ஃபிரிக்ஷனை விட்டுறாதீங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல F is equal to mass into acceleration இருந்து கன்ஃபார்மா கொஸ்டின் வரும். ஓகேவா? லாஸ்ட் 5 இயர்ல மட்டும் 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. the energy and power எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றது இந்த எனர்ஜியில தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க.
So I will start with the energy first. நான் உங்களுக்கு எடுத்தன one dimensional motionல ஸ்டார்ட் பண்ணல பசங்களா. I am going to start with this. எது நாம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினா, so we are going to start energy and power தான் நாம பார்க்க போறோம். 7 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஏனா எனர்ஜி அண்ட் பவர் நமக்கு தெரியும்போது எல்லா இடத்துலயும் இந்த எனர்ஜி அண்ட் பவர் நாம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எஸ் ஆர் நோ? Is it clear? I am audible right பசங்களா? So உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. This is useful for you. Okay? Yes, hi. Okay sir. Yes. Fine. Now what is the power? See, இதே தான் J க்கும். It is useful for you. Center of mass எடுத்துட்டேன் அப்படினா, center of mass and collision எடுத்துட்டேன் அப்படினா, நீங்க momentum conservation கன்ஃபார்மா படிச்சிருக்கணும் பசங்களா. momentum conservation and as a collision எவ்வளவு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. 10 क्वेश्चन கேட்டிருக்காங்க லாஸ்ட் ஒரு 5 years மட்டும். ஓகேவா? So I am going to explain that each and everything line by line. கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பசங்களா. So you don't worry about that. நீங்க இந்த 11th டாபிக்கை பொறுத்த அளவுக்கு மட்டும் 24 क्वेश्चन அரல்ஸ் மினிமம் நாம 22 क्वेश्चन எடுத்துட்டேன் அப்படினா 22 into 4 நீங்க போட்டுங்க. So nearly what is that? 88 marks. Nearly what is that? 90 marks நாம டார்கெட் பண்ண போறோம் பசங்களா. 90 marks நான் டார்கெட் பண்ண போறோம். See, நமக்கு 11thல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா, 12thலனா 12thல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. Understand this one. Okay. So now if we started the rotational motion அப்படினா, இங்க பாருங்க நம்ம rotational motion பார்த்து பயப்பட வேண்டியது இல்ல. ஏனா எதில இருந்து क्वेश्चन வரும்னா moment of inertia and rotational kinetics and angular momentum. இத பொறுத்து இத கிளியரா இருந்தாவே போதும். Hi Nancy. Yes or no? So this is very important பசங்களா. So இத நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அதாவது நீங்க rotational motion பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க 3 கான்செப்ட் பண்ணீங்க அப்படினா 3 क्वेश्चन வர போகுது பசங்களா. 3 கான்செப்ட்க்கு 3 क्वेश्चन. And gravitation எடுத்துட்டு இருக்கும்போது acceleration due to gravity and gravitational potential energy அது டெஃபினட்டா क्वेश्चन கேட்பாங்க. So டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Yes. And also final point of that. So என்ன அப்படினா எடுத்துட்டேனா properties of solid எடுத்துட்டேனா யங்ஸ் மாடலஸ் இருந்தா क्वेश्चन வரும் for a NEET. இது எல்லாம் நாம் இக்னோர் பண்ணவே கூடாது பசங்களா. So I am going to concentrate on this only. உங்களுக்கு நான் full and full in this 12 hours marathonல I am going to concentrate this high weightage topic மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். ஏனா இந்த 11thல இருந்து நீங்க worry பண்ண கூடாது. என்ன क्वेश्चन வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணனும். அது அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியரான கட் ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். And also what? Surface tension is very important. Viscosity is important. அதுல இருந்தா क्वेश्चनே வர போகுது. லாஸ்ட் இயர்ல மட்டும் 6. சோ நீங்க எடுத்து பாத்துட்டீங்க அப்படினா fluid mechanics பெருசா இருக்கும். Static fluid and dynamic fluid எல்லாமே பெருசா இருக்கும். ஆனா அதுல இருந்து क्वेश्चन கேட்பாங்க, கம்மியா தான் கேட்பாங்க. சோ எதுல இருந்து கேட்பாங்க அப்படினா surface tension and viscosity இது கூட இன்க்ளூட் பண்ணிட்டேன் அப்படினா பெர்னோலிஸ் தியரம். சோ இத நாம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படினா பெர்னோலிஸ் தியரம் இதுல இருந்து क्वेश्चन கேட்பாங்க பசங்களா. And also thermodynamicsனா பெரிய சாப்டர். ஐயோ நிறைய இருக்கு. thermal properties of matter இருக்கு. And also KTG இருக்கு, kinetic theory of gases. And also thermodynamics full இருக்கு. நாம எதை கான்சென்ட்ரேட் பண்ணனும் பாருங்க. First law of thermodynamics தரவா அப்ளை பண்ற அளவுக்கு நமக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும் பசங்களா. அதே மாதிரி thermodynamics process different types of process நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். So we know the isothermal, adiabatic, isochoric, isobaric எல்லாமே கிளியரா தெரியணும். And also kinetic theory of gases la degree of freedom and specific heat நீ கிளியரா தெரியணும். எஸ் ஆர் ஆர்கனைமி பாயிண்ட். And also speed பத்தி தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கவே டெஃபினட்டா உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ல மட்டும் 4 क्वेश्चन கேட்டிருந்தாங்க. Especially speed. என்னென்ன speed? RMS speed, most probable speed, and also what is it? We can say it is that yes, average speed வச்சு நமக்கு क्वेश्चन கேட்பாங்க. டெஃபினட்டா இந்த இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆசிலேஷன் என்ன படிக்கணும் பாருங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நாம தெரிஞ்சிருக்கணும், கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கிளியரா, அண்ட் எனர்ஜி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் டைம் பீரியட். இந்த 3 அதுல தான் क्वेश्चन கேட்பாங்க. எவ்வளவு क्वेश्चन கேட்டிருக்காங்க? லாஸ்ட் 5 இயர்ல மட்டும் 9 क्वेश्चन கேட்டிருக்காங்க பசங்களா. 9 क्वेश्चन. அப்படினா நாம எதையுமே விட போறது இல்ல. We are going to concentrate on this all those things. Clear? So இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. So this is data உங்களுக்காக நான் எடுத்தது. ஓகே, இது உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட் என்ன அப்படின்னா எந்தெந்த ஐடியா எல்லாம் இம்பார்ட்டன்ட், அது எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டெஃபினட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்காக பசங்களா. ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ. இந்த நீட் 2026 ஆர் 2027 நிறைய பேர் 2027 எழுத போறீங்க. ஐ நோ தட். டெஃபினட்டா இந்த சீரீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போ அப்படின்னா 24 ஸ்டார்ட் பண்ணும். தட் எண்ட் ஆஃப் த செகண்ட் ஆர் தேர்ட் வரைக்கும் என்னவா இருக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மா எல்லா செஷனும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டோன்ட் திங்க் தட் நான் பேசுறேன் சி நீங்க சேட் பண்றீங்க, ஐ எம் நாட் வரி அபவுட் தட். பட் நீங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க சேட் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட் இஸ் மை ரெக்வெஸ்ட், இஸ் மை சைட்ல இருந்து நான் சொல்றது பசங்களா. ஓகேவா?
So நீங்க எல்லா क्वेश्चन ஆன்சர் பண்ணா I am happy for that. So clear-ஆ புரிஞ்சிட்டீங்க அப்படினா if you follow the session உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ் ஆகும்னு புரிஞ்சிட்டீங்க அப்படினா I am happy for that. Okay, and also next one waves-ல எடுத்துட்டேன் organ pipe and also what wave, and finally what is a measurement-ல இருந்து பாருங்க கன்ஃபார்மா screw gauge. So question out NEET 2026 ஒரு क्वेश्चन அவுட் என்ன அப்படினா ஸ்க்ரூ காஜ்னா வெர்னியர் காலிப்பர்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க லாஸ்ட் 5 இயர்ல 5 क्वेश्चन கேட்டிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு क्वेश्चन கிளியரா சோ இது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா சோ உங்களோட ஷேர் பண்ணிக்கங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் shall we start so நாம ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நாம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படினா so இந்த டாபிக்ல I am not starting with a one dimensional motion I am going to start with that what எது நாம பார்க்க போறோம் அப்படினா work, energy and power we are going to discuss first thing. Yes or no? Shall we start pasangla? So konjam faster pouring sir data pick. Okay ma. So I will go with this very slowly. Okay. Shall we start this session? Shall I start with this session? Let's start. Yes, thank you for this. Okay, we'll start this. Idhula nama first enna paaka porom appadina so very important thing eduthana nama enna paaka porom appadina so first important weightage on a topic நிறைய students face பண்ற ஒரு டாபிக் என்ன அப்படினா so this is what is a work energy powerல தான் நிறைய student face பண்றாங்க so I'll start with this first energy நாம போறோம் instead of work so I'm going to start with the energy நாம போறோம் எனர்ஜில என்ன மாதிரியான क्वेश्चन கேட்க போறாங்க எப்படி நாம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் yes or no first I'll start with this so first I'm going to start so work energy ல first நாம just I'll give the idea workனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த work-ஐ நாம எனர்ஜி கூட கன்வெர்ட் பண்ணலாம்ங்கறதை நாம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் see here I'll start with this very important thing first I'll go with this workனா என்னன்னு பாத்துக்கலாம் ஒரு small idea then we'll discuss all these things one by one okay va now I'll take it as workனா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கிறேன் see here understand this workனா எடுத்துட்டேன் wait a minute இப்போ நான் workனா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கிறேன் listen carefully work na எடுத்துட்டேன் அப்படினா எப்படி சொல்லலாம் அப்படினா see here I'm taking this object நான் ஒரு force apply பண்ணும்போது என்ன ஆகும் object displace ஆகும் இல்லையா so இந்த object displace ஆகறதா என்ன சொல்லலாம் we can take it as a work done நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம் இந்த work doneங்கிறது என்ன அப்படினா ரெண்டு force வெச்சு அப்ளை பண்ணலாம் என்னென்ன அப்படினா one என்ன சொல்லலாம் அப்படினா it is that one it is what's constant force சொல்லலாம் F is equal to F கான்ஸ்டன்ட்டா இருக்கலாம் இல்லனா என்ன சொல்லலாம் F வேரியபிளா இருக்கலாம் understand this one first value must know clearly so என்னவா இருக்கலாம் fங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்கலாம் இல்லனா fங்கிறது என்னவா இருக்கலாம் வேரியபிளா இருக்கலாம் இப்போ f is equal to constant எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க what do you mean the constant அப்ப என்னங்க பாருங்க நான் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன் so I am going to apply this இந்த இத நான் அப்ளை பண்றேன் force 5 நியூட்டன் அப்ளை பண்றேன் கண்டினியூஸா 5 நியூட்டனை அப்ளை பண்றேன் I am applying the 5 நியூட்டன் எஸ் ஆர் நோ அப்பனா எல்லா பாயிண்ட்லயும் 5 நியூட்டன் அப்ளை பண்றேன் so 5 நியூட்டன்ங்கிறது என்னது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ரைட் so கான்ஸ்டன்ட்டா ஒரு ஃபோர்ஸை ஒரு டைரக்ஷன்ல பர்టిక్యులர் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணும்போது work பண்றதா என்ன சொல்லலாம் that is a constant forceனால work done சொல்லலாம் இதுவே என்ன பண்றேன் நான் ஒரு புஷ் பண்றேன் just push பண்றேன் அத ஸ்லோ ஆயிருச்சு again ஒரு புஷ் பண்றேன் மறுபடியும் என்ன ஆகும் மூவ் ஆகும் again ஸ்லோ ஆகும் அப்படினா ஃபோர்ஸ் என்ன பண்றேன் அப்படினா continuously I am applying that அப்படினா ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வேல்யூ வந்துட்டு டிஃபரண்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் 10 நியூட்டன் 20 நியூட்டன் அப்படிங்கற பொசிஷன் தகுந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ணா அதுதான் என்ன சொல்லலாம் வேரியபிள் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் எஸ்டான ஒரு கடிமை பாயிண்ட் சோ ஒன் என்ன எடுத்துட்டா it is a constant forceனால என்ன சொல்லலாம் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால work done பண்றது இன்னொன்னு என்ன சொல்லலாம் வேரியபிள் ஃபோர்ஸ்னால work done சொல்லலாம் எஸ் ஆனோ இப்போ ரெண்டு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க work done எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா இங்க ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன்னா this is what is the object of mass m I am applying the force இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னு வெச்சுக்கோங்க என்ன ஆகும் டிஸ்ப்ளேஸ் ஆகும் இல்லையா so what is the displacement என்ன சொல்லலாம் அப்படினா இந்த டிஸ்ப்ளேஸ்மென்ட் நான் என்ன எடுத்துட்டேன் x ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க I am taking the displacement as x ன்னு எடுத்துட்டேனா work done எப்படி டிஃபைன் பண்ணலாம் is equal to f dot dx ன்னு டிஃபைன் பண்ணலாம் f dot dx right so இத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணா because it is a dot product எப்படி சொல்லலாம் அப்படினா f x cos theta ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் fx cos theta இல்லையா so இப்போ தீட்டாங்கிறது என்ன அப்படினா எதுக்கு இடையில இருக்க ஆங்கிள் தீட்டாங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா angle between எதுக்கு இடையில இருக்க angle between எதுக்கு சொல்லலாம் so f க்கும் x க்கும் இடையில இருக்க angle தான் என்ன சொல்லலாம் theta ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் very important thing you must know clearly இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா இந்த f நான் எடுத்துட்டேன் angle clearly understand this one இப்போ theta is equal to 0 degree இருந்துச்சுனா அப்படினா work done என்னவா இருக்கும் fx this is what is the maximum work done இருக்கும் clear-ஆ fx is the maximum everyone understood right எல்லாத்துக்கும் புரிஞ்சா பசங்களா if you not understand just tell me I can do again okay va
So if theta is equal to 90 degree இருந்துச்சு அப்படினா theta is equal to 90 degree work done என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் ஏனா cos 0 என்ன ஆயிரும் cos 90 என்ன ஆயிரும் 0 ஆயிரும் if theta is equal to 180 degree இருந்துச்சுனா work done என்னவா இருக்கும் this is what is a negative work done இருக்கும் fx ன்னு சொல்லலாம் and also இப்போ நான் ரெண்டு எடுத்துட்டேன் மூணு so one is என்ன இருக்கலாம் theta is equal to 90 degree ஆ இருக்கலாம் சரி theta is equal to 90 degree ஆ இருக்கலாம் theta is equal to 0 வா இருக்கலாம் or theta is equal to 180 ஆ இருக்கலாம் based on that நமக்கு என்ன கிடைக்கும் work done கிடைக்கும் I'll take the example for this so இப்போ நான் ஒரு example எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க I'll take the example என்ன அப்படினா so this is what is that my flat surface ன்னு எடுத்துட்டேன் இது rough surface ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க rough surface இங்க ஒரு object நான் consider பண்றேன் mass of the object is m ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க listen carefully so it will take some time to understand the concept புரிஞ்சுச்சு அப்படினா problem easier solve பண்ணிரலாம் understand இப்போ நான் என்ன பண்றேன்னா F ங்கற ஒரு force apply பண்றேன் F ங்கற ஒரு force apply பண்றேன் so இங்க rough surface நால friction force எந்த directionல act ஆகும் இந்த directionல act ஆகும் friction force will act in this direction right அதே மாதிரி friction force இந்த directionல act ஆச்சுன்னு வெச்சுக்கோங்க listen carefully இப்போ displacement இந்த directionல இருக்கு x ங்கற displacement இந்த directionல இருக்கு and also வேற என்ன force act ஆகும் normal force act ஆகும் இது எல்லாமே I am going to discuss this very very important see I'm going to explain that JE க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன் ஏனா நிறைய JE क्वेश्चन நான் டிஸ்கஷன் பண்ண போறேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் now இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் displacement எங்க இருக்கு so displacement in this direction F applied force நால if I take it is applied force so work done due to applied force என்னவா இருக்கும் பாருங்க பார்க்கலாம் so F is positive எந்த டைரக்ஷன்ல இருக்கு இங்க பாருங்க F க்கும் x க்கும் angle என்னவா இருக்கு is equal to 0 degree both are in same direction x um f um both are same direction so work done என்னவா இருக்கும் positive work done அப்படினா work done by applied force என்னவா இருக்கும் it is a positive value வா இருக்கும் yes or no everyone understood right பசங்களா clear பண்ணிட்டு புரிஞ்சுச்சா அப்படினா that's thumbs up பண்ணுங்க then I can know this thing clear-ஆ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு see this session it is those who are planning to crack the NEET 2026 அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் okay I'll sure for that okay வா see I never see that எனக்கு view வேணும் அப்படிங்கறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் I'm discussing that ஒரு good content நான் டிஸ்கஷன் பண்றேன் so தயவு செய்து இந்த கண்டென்ட்டை யூஸ்ஃபுல்லா புரிஞ்சுக்குங்க ஓகேவா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் I'm working for you students understand this one okay so நான் பெரிய ஃபேம் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் மைண்ட் செட் இல்லவே இல்ல I'm working for you only understand this one even எனக்கு ஒரு ஸ்டூடண்ட் இருந்தாலும் I will discuss that because I'm dedicating for you so உங்களுக்காக நான் வர்க் பண்றேன் தயவு செய்து I am requesting you that follow பண்ணுங்க ஓகேவா உங்களுக்கு கிராக் பண்ணணும்ங்கற மைண்ட் செட் இருந்துச்சுனா அப்படினா so I know that everyone is capable to crack the exam but எப்படி டைமை யூஸ் பண்றீங்கறதா இம்பார்ட்டன்ட் listen carefully so work done by applied force என்னவா இருக்கும் positive so yes it is positive yes or no applied force நால positive now work done by friction என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் what is the work done by friction positive or negative சொல்லுங்க பார்க்கலாம் positive or negative work done by friction come on பசங்களா because displacement in the direction இருக்கு friction opposite direction இருக்கு what is the work done by friction force என்னவா இருக்கும் positive or negative comment பண்ணுங்க come on so positive or negative work done by friction force work done yes work done by friction force is positive இங்க பாருங்க displacement in the direction இருக்கு force opposite direction இருக்கு இங்க பாருங்க friction force friction நான் எடுக்கிறேன் work done by friction I told you that clearly புரிஞ்சுக்கங்க so force இங்க பாருங்க angle between இங்க பாருங்க displacement க்கும் force க்கும் இடையில இருக்க angle 180 னா what is the work done is that negative work done வரும் work done by friction force friction இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது displacement இந்த டைரக்ஷன்ல இருக்கு பசங்களா friction force minus x axis ல இருக்கு friction force then displacement இந்த டைரக்ஷன்ல இருக்கு plus x axis ல இருக்கு what is the work done is a negative yes understood right so அப்படினா f into what x ன்னு சொல்லலாம் clear-ஆ work done by friction force என்ன சொல்லலாம் negative and also work done by normal force எடுத்துட்டேன் normal forceங்கிறது என்ன தெரிஞ்சுக்க normal force work done by normal force displacement இந்த டைரக்ஷன்ல இருக்கு பசங்களா understand this one displacement x direction but normal force என்னவா இருக்கு so what is a normal force upward displacement in the direction la irundhuchna what is the angle between these two things 90 degree ah irundhuchna work done enava irukum what is the work done yes Shweta is good 𝑘𝒉 good Superma MBBS 𝑘𝒉 MBBS is good yes and Vino is good yes super understand right ipo work done by normal force enava irukum become 0 ena it is a 90 degree so this is what is the angle is 180 degree
this angle is what? 0 degree. This angle is what is it? 90 degree. Yes, or getting me point? Clear? Understand this one? So very important. Yes, good ma. Clear? Everyone understood it? So this is what is a work done. Nama therindirichu. இப்போ நமக்கு ஜேஇல நீட்ல என்ன மாதிரி क्वेश्चन கேட்கலாம் அப்படினா see here நமக்கு ரெண்டு friction நமக்கு இருக்கு என்னென்ன அப்படினா listen carefully the static friction சொல்லலாம் listen static friction clear எடுத்துட்டேன் static friction இருக்கு static friction என்ன பண்ணாது ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ண விடாம இருக்குறது தான் static friction இன்னொன்னு என்ன சொல்லலாமா kinetic friction ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது ஆக்ட் ஆகிற friction தான் என்ன சொல்லலாம் kinetic friction சொல்லலாம் இப்போ क्वेश्चन நீட்ல என்ன क्वेश्चन கேட்கலாம்னு பாருங்க understand this one clearly understand so work done by friction என்னவா இருக்கலாம் 0 positive negative all அப்படினு क्वेश्चन கேட்கலாம் so what is the question is that work done by friction क्वेश्चन கேட்கலாம் work done by friction என்னவா இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन இங்க பாருங்க work done by friction எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படினா listen carefully understand பசங்களா so work done by frictionங்கிறது என்ன அப்படினா listen இப்போ நான் எடுத்துட்டேன் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க பாருங்க நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் Fங்கற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் ஓகே F is equal to 0 so friction force என்ன பண்ணும் இத மூவ் பண்ண விடாம வெச்சுக்கும் இல்லையா so friction force எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படினா friction force இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் applied force 0 வா இருக்கும்போது friction force 0 இல்லையா அப்படினா work done by ஏனா இந்த friction displacement ஆகவே இல்ல see I'm not applying a force friction force act ஆகாது so that work done by friction force என்னவா இருக்கும் work done by friction force 0 ஏனா there is no displacement clear அப்படினா work done by friction force என்னவா இருக்கலாம் 0 ஆ இருக்கலாம் yes first case is that next one is that இங்க பாருங்க நான் அப்ளை பண்றேன் force நான் அப்ளை பண்றேன் listen carefully I'm applying the force so the displacement in the direction இருக்கு yes sir friction force அந்த direction இருக்கு what is the direction of friction force இந்த direction இருக்கும் friction force பின்னாடி இருக்கும் இப்போ work done by friction force என்னவா இருக்கும் work done by friction force இங்க பாருங்க இதுல there is no displacement that's why work done 0 இங்க displacement இருக்கு frictionக்கும் displacement எந்த டைரக்ஷன்ல இருக்கு opposite direction அப்பனா தீட்டாங்கிறது என்னவா இருக்கும் 180 டிகிரியா இருக்கும் பசங்களா தீட்டாங்கிறது 180 டிகிரி ஏனா displacement இந்த டைரக்ஷன்ல இருக்கு force friction force எந்த டைரக்ஷன்ல இருக்கு oppositeல இருக்கு அப்பனா work done by friction force இந்த கேஸ் என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் பசங்களா it is a negative okay so work done by friction force 0 ஆ இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் and one more thing is that very important thing work done by friction என்னவா இருக்கலாம் listen carefully so நான் Fங்கற force apply பண்றேன் listen carefully I'm placing object ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் place பண்ணிட்டேன் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நான் place பண்ணிட்டேன் clear so இங்க நான் எடுத்துட்டேன் listen carefully இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு force apply பண்றேன்னு வெச்சுக்கோங்க I'm applying the force on this object இந்த ஆப்ஜெக்ட் மேல apply பண்றேன் இது என்ன சொல்லிட்டேன் அப்படினா இந்த surface is smooth surface பசங்களா புரிஞ்சுக்கங்க இந்த surface is smooth surface இது நான் rough surface எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம் clearly understand இது JEE நீட்க்கு டெஃபினட்டா யூஸ் ஆகும் பசங்களா listen carefully இப்போ நான் எடுத்துட்டேன் நான் கீழ தான் அப்ளை பண்றேன் அதாவது கீழ இருக்க ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்றேன் I'll take this example clearly understand this one இப்போ நான் எடுத்துட்டேன் சோ இது என்ன எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க see here இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்னொரு ஆப்ஜெக்ட்டை வெச்சிட்டேன் நான் என்ன பண்றேன் கீழ இருக்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் I'm applying the force on down இப்போ பாருங்க நான் அப்ளை பண்றேன் கீழ இருக்க ஃபோர்ஸ்ல அப்ளை பண்றேன் இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் இல்லையா ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் எதனால மூவ் ஆகுது அப்படினா சீக நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் இது ரஃப் சர்ஃபேஸா இருக்கனால ஃபிரிக்ஷன் என்ன ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் சோ இந்த சர்ஃபேஸ் இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா இந்த ஆப்ஜெக்ட் எது சர்ஃபேஸா இருக்கும் இதுதான் சர்ஃபேஸ் இல்லையா சோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் எஸ் ஆர் நோ அப்படினா இந்த கேபிட்டல் M1 எடுத்துட்டேன் இது M2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க M1 மேல ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சேன்னு வெச்சுக்கோங்க இது கேபிட்டல் F friction force எந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் friction force என்ன பண்ணும் always opposite motion clear-ஆ இப்போ displacement இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க ரெண்டுமே டிஸ்ப்ளேஸ் ஆகுது both are displacing see நான் force apply பண்றேன் listen displacement இந்த டைரக்ஷன்ல இருக்கு so with respect to this body work done என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் ஏனா displacement இந்த டைரக்ஷன்ல இருக்கு friction force இந்த டைரக்ஷன்ல இருக்கு opposite டைரக்ஷன்ல இருக்கு but if you take M2 எடுத்துட்டு say this is M1 M2 எடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க ஏனா இந்த friction இந்த டைரக்ஷன்ல இருக்கு சோ நியூட்டன்ஸ் third law எடுத்துட்டேன் அப்படினா இந்த friction இந்த ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் சோ இந்த friction தான் என்ன ஆகும் இது டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு யூஸ் ஆகும் எஸ் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட் சோ frictionோட வேல்யூ தெரிஞ்சுக்கங்க this must be know clearly அப்படினா இந்த இடத்துல friction forceோட work done by friction force is negative இந்த பாருங்க friction forceம் displacement எந்த டைரக்ஷன்ல இருக்கு both are same direction அப்படினா friction force work done by friction force என்னவா இருக்கும் இந்த கேஸ்ல பாசிட்டிவ்
Very important thing. So definitely useful இருக்கும் இந்த செஷன். Listen carefully. அப்படினா work done by friction force option கொடுக்கலாம். 0, negative, positive, all. என்னவா இருக்கும் option? So work done by friction 0வா இருக்கும். Work done by friction negative-ஆ இருக்கும். And also work done by friction என்னவா இருக்கும்? Positive-ஆவா இருக்கும். Yes or no? Is it clear? புரிஞ்சிச்சு அப்படினா just thumbs up பண்ணுங்க பசங்களா. I can know this one. Hi Danya. Yes. So hi Nancy. Yes. So clear-ஆ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? Work done by friction என்னவா இருக்கலாம்? Positive-ஆ இருக்கலாம், negative-ஆ இருக்கலாம், and also what? 0-வாவும் இருக்கலாம். Yes. Clear, everyone understood, right? புரிஞ்சுதா பசங்களா? Very very important. Yes. Clear? So இது first question. Clear-ஆ? Yes. இப்பெல்லாம் நான் force apply பண்றது என்ன அப்படினா constant force apply பண்ணிட்டு so we discuss this clearly. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா work done தான் கால்குலேட் பண்ண போறோம். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் பார்க்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி. கிளியரா புரிஞ்சுக்க நான் எடுத்துட்டேன் பசங்களா. ஒர்க் டன் நான் எடுத்துட்டேன். நமக்கு எப்படி क्वेश्चन வரும் இந்த ஒர்க் டன்ல? பிகாஸ் நம்பர் ஆஃப் क्वेश्चन லாஸ்ட் 5 இயர்ல இதுல கொஞ்சம் கம்மியா தான் கேட்டிருந்தாங்க. சோ அதனால நான் என்ன பண்றேன் டக்குன்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு நாம எதுல போலாம்? we can go with this more concept நமக்கு போகலாம். எஸ். சோ ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா லிசன் ரெண்டு ஃபோர்ஸ் நான் எடுத்துட்டேன். சோ ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துட்டேன். என்ன சொல்லலாம்? it is a constant force F is equal to constant. இன்னொன்னு எடுத்துட்டேன் F is equal to variable எடுத்துட்டேன். So variable F is equal to variable. Question என்ன அப்படினா constant force எப்படி வரும்? Just you can apply that. Work done is equal to F dot dx. இதுதான் கொஸ்டினா வரும். எஸ் ஆனோ? F dot dx இதுதான் கொஸ்டின். பட் வேரியபிள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னவா இருக்கும்? F work done is equal to integral over F dot dx ன்னு சொல்லலாம். F into இங்க பாருங்க F dot x integral over F dot dx. So this is very important thing. இது வேரியபிள் ஃபோர்ஸா இருந்துச்சுனா இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இருந்துச்சுனா இது. கிளியர்? ரெண்டே क्वेश्चन தான் உங்களுக்கு வரும். ரெண்டே क्वेश्चन பசங்களா. ரெண்டே क्वेश्चन. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. F is equal to okay 2i cap plus 4j cap ன்னு எடுத்துட்டேன். X is equal to i cap plus k cap ன்னு எடுத்துட்டேன். i cap plus k cap. Clear? i cap plus k cap. Can you calculate work done? Calculate பண்ணுங்க பார்க்கலாம். Can you calculate work done பசங்களா? Can you tell me the work done for this question? Can you tell me the work done? Can you tell me the work done? Work done சொல்லுங்க பசங்களா. What is the work done in this process? Work done என்னவா இருக்கும்? Can you tell me this work done? Yes. Can you tell me this work done? என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். Just wait. Can you tell me the work done? என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? So F dot x இல்லையா? F dot x ன்னு சொல்லலாமா? இங்க எடுத்துட்டேன் அப்படினா so F ங்கிறது 2i cap plus 4j cap dot. so இத என்ன சொல்லலாம்? i cap plus k cap. n இல்ல j cap இல்ல. so what is a 0j cap. இங்க k cap இல்ல 0k cap. i dot i என்ன கிடைச்சிரும்? this is what 2 என்ன கிடைச்சிரும்? இங்க j இல்லாதனால 0. so what is it? unit என்ன சொல்லலாம்? work done ஓட unit we can say it is a joule னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். yes ஆனா இருக்கடமே பாயிண்ட். yes good super. so it is a simple one. this is question you must know clearly. இப்போ நான் இத எடுத்துட்டேன். இந்த क्वेश्चन if it is variable ஆ இருந்துச்சுனா 2i cap. क्वेश्चन புரிஞ்சுக்கங்க. so this work done ங்கிறது என்ன quantity is that? work done is a vector less it is a scalar quantity. அப்படினா நான் work done எடுத்துட்டேன் அப்படினா ஃபைனலா ஒரு நம்பர் தான் வரும் பசங்களா. it is a scalar quantity. ஒரு நம்பர் தான் வரும். 4 joule 5 joule அப்படிங்கற வேல்யூ தான் வரும். எஸ் ஆனோ? ஒரு நம்பர் தான் வரும். it is not a 2i cap it is a 2. கவியரசி understand this one. it is not a 2i cap it is a 2 only. it is a scalar magnitude only. yes or no? getting me point? now இப்போ நான் இத எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. now understand this one. இப்போ நான் இதுல எப்படி ப்ராப்ளம் வரும்? understand this one. இதுல ரெண்டு ப்ராப்ளம் வரும் பசங்களா. ஒன்னு இன்டகிரேஷன் பார்ட் வரும். இன்டகிரேஷன் பார்ட் ப்ராப்ளம். understand this one. இன்டகிரேஷன் பார்ட்ல ஒரு ப்ராப்ளம் வரும். இல்லனா கிராஃப்ல ஒரு ப்ராப்ளம் வரும் क्वेश्चन. yes or no? கிராஃப் क्वेश्चन வரும். கிளியரா? ரெண்டே क्वेश्चन தான் வரும். என்னது? இன்டகிரேஷன் இல்லனா கிராஃப். எப்படினா இன்டகிரேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படினா இங்க பாருங்க F is equal to 2 என்ன எடுத்துட்டேன்? x ன்னு எடுத்துட்டேன். 2x ன்னு எடுத்துட்டேன். 2x i cap. yes ஆனா 2x i cap ன்னு எடுத்துட்டேன். now the displacement எனக்கு தெரிஞ்சிருச்சு along எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படினா x is vary from 0 to 1 வரைக்கும் இருக்கு. yes ஆனோ? we have to calculate work done நாம கால்குலேட் பண்ணனும். எப்படினா so f கொடுத்துட்டாங்க 2x i cap னு கொடுத்துட்டாங்க. எங்க இருந்து x vary from 0 to 1. இதெல்லாம் நாம work கால்குலேட் பண்ணனும். yes ஆனோ? work எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so we can calculate because இங்க பாருங்க இது வேரியபிளா இல்ல கான்ஸ்டன்ட்டா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படினா it is a variable or constant. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படினா based on that listen இங்க பாருங்க x ங்கிறது கொடுத்துட்டாங்க இல்லையா? x ங்கிறது 1 2 3 4 னு சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சிரும்?
f ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும் இல்லையா 1 2 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். தட்ஸ் வை இது என்ன சொல்லலாம் வேரியபிள்னு நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம் வேரியபிள் ஃபோர்ஸ். கிளியரா பசங்களா? வேரியபிள் ஃபோர்ஸ்னா என்ன தெரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? இது எங்க யூஸ் பண்ணுவோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இப்படி யூஸ் பண்ணுவோம். is equal to so E naught xi cap அப்படினா என்ன சொல்லலாம்? it is a variable electric field சொல்லலாம். understand this one. கிளியரா? சோ இப்போ நான் எப்படி எடுக்கலாம் அப்படினா இன்டெகிரல் ஓவர் இது வேரியபிளா இருக்கனால என்ன ஐடியா வந்துரும் வேரியபிள் ஃபோர்ஸ்னால வந்துறணும். எஸ் ஆர் நோ? f ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 2xi cap dot dx dxங்கிறது என்ன சொல்லலாம் 2 டைமென்ஷனல் இல்லையா? 2 டைமென்ஷனா இருந்துச்சு அப்படினா இத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா so dr னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். if it is a 2 dimensional we can represent dr னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். dr is equal to dxi cap plus what dyj cap னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். dxi cap plus dyj cap னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியரா? சோ இப்போ நான் எடுத்துட்டேன் இது 1 டைமென்ஷனலா இருக்குனா just dxi cap னு எடுத்துட்டேன் dxi cap. இப்போ i dot i னு எடுக்கலாமா? i dot i எடுத்துட்டா 1 ஆயிரும். i dot i 1. சோ என்ன கிடைச்சிரும் 2x dx சொல்லலாமா? 2x dx புரிஞ்சுதா பசங்களா? 2x dx கிளியரா? 2x dx இப்போ எங்க வேரி ஆகுது? x ஓட வேல்யூ 0 ல இருந்து 1 வரைக்கும் வேரி ஆகுது 0 to 1. so can we do this integration? என்ன கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம். it is a 2x square divided by 2 லிமிட் நான் எடுத்துட்டேன் 0 to 1. எஸ் ஆர் நோ? லிமிட் கொடுத்துட்டாங்க 0 to 1. இப்போ நான் இந்த 2 இந்த 2 நாம கேன்சல் பண்ணலாமா? இப்போ நான் சொல்லுங்க பார்க்கலாம் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அதாவது xங்கற பிளேஸ்ல அப்பர் லிமிட் நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். என்ன கிடைச்சிரும் 1 square minus what 0 square what you will get 1 joule னு தெரிஞ்சிரும். எஸ் ஆர் நோ academy point? yes good. Vinod is good. yes Hari is good. Janita is good. good. everyone understood right? so this is value must know clearly. any doubt எப்ப வரைக்கும் புரிஞ்சுதா? so this is idea. இப்போ can you do this one? இப்போ நான் எடுத்துட்டேன் f is equal to try to solve this one 2xi cap plus 3y square j cap 3y square j cap 3y square j cap. so x is vary from 0 to 1. okay y is also vary from 0 to 1. can you calculate work done? calculate பண்ணுங்க பார்க்கலாம். can you calculate the work done? can you calculate work done? can you calculate work done? try பண்ணுங்க பார்க்கலாம். can you calculate work done? இந்த क्वेश्चन calculate பண்ணுங்க பார்க்கலாம். so what is that you will get? so work done எப்படி calculate பண்ணலாம்? integral over f into d dr னு எடுக்கணும். ஏனா it is a 2 dimensional f into dr. clear ah? f into dr. so இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா என்ன கிடைச்சிரும் integral over நான் எடுத்துட்டேன். so இப்போ எப்படி calculate பண்ணலாம்? now we'll start. f ஓட வேல்யூ என்னது 2xi cap plus 3y square j cap yes or no into dr ங்கிறது என்ன சொல்லலாம்? dr நான் இங்க எடுத்துட்டேன் dxi cap plus what dyj cap னு சொல்லலாம். yes or no? can you do this integration? என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். can you do this integration? சார் நீங்க எந்த சேனலை ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணுங்க? yes this channel only. ஓகேவா? this channel only. okay can you tell me this idea? சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. can you do this integration for this? so integration பண்ணுங்க பார்க்கலாம். if I do the integration just because i dot i எடுக்கறேன் i dot i j dot j yes or no i dot i j dot j உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் பாருங்க. if I do the integration here நான் இங்க integration பண்றேன் 2x into what is a dx ஏனா i dot i பண்ணும்போது 1 ஆயிரும். இங்க dx எடுத்து முள்ள மல்டிப்ளை பண்ணு integral over 2x dx plus integral over j dot j சொல்லும்போது 3y square இங்க என்னது j cap சொல்லும்போது j dot j 1 so 3y square dy so 3y square dy லிமிட் பாருங்க 0 to 1 இது என்னது 0 to 1. clear ah? everyone understood right? so what is the answer? Emily yes. Nancy good. you are doing good. so இப்போ integrate பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? this is what is a 2x square by 2 0 to 1 plus இத நான் சொன்னேன் 3y cube by 3 yes or no 3y cube by 3 இந்த cancel இந்த 2 cancel upper limit substitute பண்ணும்போது 1 square minus 0 square lower limit plus yes upper limit substitute பண்ணும்போது 1 cube minus lower cube 3. so what is the answer? is that 2 joule. yes got it good. Nancy is good. you are doing good. is it clear? any doubt இப்ப வரைக்கும் புரிஞ்சுதா? yes or no பசங்களா? is it clear? everyone understood right? any problem you are facing this? any problem you are facing? understood பசங்களா? clear ah? so like பண்ணாம இருக்கீங்க. லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படினா தயவு செய்து லைக் பண்ணிருங்க. okay yes good. லைக் பண்ணிருங்க பார்க்கலாம். so I am seeing that you are like. so நீங்க லைக் கொடுக்க I will get so much of energy அதிகமா வரதுக்கான chances இருக்கு.
எஸ், ஏன்னா கண்டினியூஸாக நாம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே, கண்டினியூஸாக டிஸ்கஷன் பண்ணும்போது லாஸ் ஆகும், எனர்ஜி வில் லாஸ். அதெல்லாம் ஃபிசிக்ஸ் தான், எனர்ஜி தான் படிச்சுட்டு இருக்கோம், எனர்ஜி வில் லாஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்னால அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட். இங்கே பாருங்க, இன்டகிரேஷன்ல இருந்து நாம முடிச்சிட்டோம். இப்போ கிராஃப்ல இருந்து எப்படி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, வில் டிஸ்கஸ் தட். நவ் ஒன்லி ஐ கேம்ஸ். எஸ் எஸ், தேங்க்யூ பிரியங்கா. எஸ். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ கிராஃப்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க. லிசன், ஃபர்ஸ்ட் நமக்கு கிராஃப்னா என்னன்னு தெரிஞ்சு, இன்டெகிரல் ஓவர் எஃப் டாட் டிஎக்ஸ்னா என்ன அப்படின்னா, சிஆர் லிசன், எஃப்பும் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். எஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா இதுக்கு மீனிங் என்னன்னா, ஏரியான்றத கர்வ்னு சொல்லலாம். ஏரியா அண்டர் கர்வ், அண்டர் கர்வ்னு சொல்லலாம். எஸ் ஆனா, இது பிசிக்கல் மீனிங். எங்க இன்டகிரேட் பண்றனோ அங்க பிசிக்கல் மீனிங் இதுதான் பசங்களா. இப்போ ஏரியான்றத கர்வ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் எடுத்துட்டேன், இது என்னோட y ஆக்சிஸ் எடுத்துட்டேன், இது என்னோட x ஆக்சிஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். லிசன் கேர்ஃபுல்லி. இது x ஆக்சிஸ், இது என்ன எடுத்துட்டேன், y ஆக்சிஸ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். y ஆக்சிஸ் அண்ட் x ஆக்சிஸ். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், இதுல y ல என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இதுல x ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டேன், y ல Fங்கிற ஃபோர்ஸ் எடுத்துட்டேன். எஸ் ஆனோ, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் a graph is like this. எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இஃப் ஐ டேக் இந்த மாதிரி எனக்கு இருக்குன்னு வச்சுக்க, கிராஃப் இந்த மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு ஒர்க் டன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல ஏரியா கால்குலேட் பண்ணணும். வாட் யூ ஹேவ் டு கால்குலேட், ஏரியாவை கால்குலேட் பண்ணலாம் பசங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஏரியான்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் ஏரியா. ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இட்ஸ் லைக் எ ட்ரபீசியம் இல்லையா. ஸோ இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கேன் ஐ டேக் இட் இஸ் எ ட்ரபீசியம்னு எடுக்கலாமா, ட்ரபீசியம்னு எடுக்கலாமா. ட்ரபீசியம்ங்கிறது என்ன சொல்லலாம், வாட் இஸ் எ ட்ரபீசியம்னு என்ன அர்த்தம், ட்ரபீசியம்னு என்ன அர்த்தம், கேன் யூ டெல் மீ வாட் இஸ் எ ட்ரபீசியம், ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம். அப்படின்னா இதோட ஏரியா நாம கால்குலேட் பண்ணலாமா. ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம், இங்க பாருங்க, இதோட நான் எடுத்துட்டேன், இது ஏன்னு எடுத்துட்டேன், இந்த லென்த் நான் பீன்னு எடுத்துட்டேன், இதை பீன்னு எடுத்துட்டேன், இது ஹைட்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இதோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, we can calculate ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. 1/2 ஏரியா ஆஃப் த கர்வ், 1/2. ஓகே, சோ சம் ஆஃப் த parallel side. எது parallel இருக்கு பாருங்க, இதுவும் parallel இருக்கு, ஏவும் பியும் parallel இருக்கு. ஏ இப்படி இருக்கு, பி இப்படி இருக்கு. பட் ஹைட் இட் இஸ் நாட் அ parallel. ஹைட் எப்படி இருக்கு பாருங்க, இந்த லைன் என்ன இருக்கு, இது மேல இருக்கு, இது ஸ்லைட்ல இருக்கு. சோ இட் இஸ் நாட் அ parallel. சோ எது parallel, ஏவும் பியும் parallel. சம் ஆஃப் த parallel side, a plus b into what is the height. இதுதான் ஏரியா கிராஸ் செக்ஷன். எஸ் ஆர் நோ, ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? கிளியர் பசங்களா? ஐ அம் ஸ்டார்டிங் நவ ஃப்ரம் எனர்ஜி சார். யூ டிசைடட், டெடிகேட்டட் சார். எஸ் எஸ் சார், கிளியரா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் இட்? சி, எல்லாருமே ஜேஇக்குனாலும் சரி, நீட்டுக்குனாலும் சரி, ஒர்க் எனர்ஜி ரிலேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் எக்ஸ்பிளைனிங் தட் ஐடியா ஒன்லி. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஸோ இட் இஸ் நாட் அன் என்டர்டைன்மெண்ட் சேனல். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம் சீங்க நான் ஃபன் பண்ணலாம், ஜோக்கு கிராக் பண்ணலாம், வாட் எவர் த திங்ஸ். பட் நமக்கு அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, வி மஸ்ட் கிராக் த எக்ஸாம். ஸோ நீங்க கிராக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க கிராக் பண்ணீங்கன்னா, ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். எங்களோட டீமே ஹாப்பியா இருக்கும் பசங்களா. கிளியர்? சி, நான் இருக்க 12 மணி நேரத்துல நான் கிராக் பண்ணலாம், ஜோக் கிராக் பண்ணலாம், ஏதாவது நார்மலா பேசலாம். பட் அது உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்குமான்னு மட்டும் பாருங்க. ஓகே, நீங்க பேசிக்கலாம், பட் ஸோ இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட்டா இருக்கும்போது ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எஸ் ஆனோ? சி, நவ் இட் இஸ் a sum of the parallel side னு எடுத்துறேன். இஸ் இட் கிளியர்? இதுதான் என்ன சொல்லலாம், ஒர்க் டன். இந்த ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னா இதுதான் என்ன சொல்லலாம், ஒர்க் டன் சொல்லலாம். எஸ் ஆனோ, ஒரு கெட்டிங் பாயிண்ட், ஒர்க் டன் சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட், see here carefully. இப்போ எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. பட் நெகட்டிவ் சைடில் பண்ணும்போது யூ ஹேவ் டு டேக் a நெகட்டிவ். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவா இருக்கும். ஐ டேக் த எக்ஸாம்பிள். எஸ் ஆர் நோ? திஸ் இஸ் வாட் இஸ் ஒர்க் டன். கிளியரா? ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி, ட்ரை டு ஆன்சர் திஸ் ஒன். இதை ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் எவ்ரி ஒன் வில் சால்வ் திஸ் கொஸ்டின். இது நான் எடுத்துட்டேன், எக்ஸ்னு எடுத்துட்டேன், இது ஃபோர்ஸ்னு எடுத்துட்டேன். ஸோ இது எஃப், இது ஃபோர்ஸ்னு எடுத்துட்டேன். கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, இட் இஸ் லைக் திஸ். இந்த மாதிரி எனக்கு கிராஃப் இருக்கு. Okay, this is my graph. Yes or no? இது x நான் எடுத்துட்டேன். Listen carefully. I will point out that. தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். So this is what is a 10 Newton இங்க அப்ளை பண்ணிட்டேன். So this is what is it? Displacement is 2 meter. This is 4 meter. இதை நான் எடுத்துட்டேன். So இந்த point 6 meter. இந்த point எடுத்துட்டேன் 8 meter. This is what is a 10 meter. Yes or no? ஒவ்வொரு பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. Yes or no?
Now இந்த வேல்யூ நான் எடுத்துட்டேன். This value is what is it? minus 5 Newton எடுத்துட்டேன். Can we calculate work done? Calculate பண்ணுங்க பார்க்கலாம். Can you calculate work done? So work doneங்கிறது என்ன சொல்லலாம்? இது ஏரியான்றது கவு தான் work done பசங்களா. So இந்த work done நீங்க calculate பண்ணணும். Yes or no? Shall we calculate? Answer பண்ணுங்க பார்க்கலாம். What is the work done this process? Can you tell me what is the work done this process? Can you try to answer this one? Work done this process. Try பண்ணுங்க பார்க்கலாம். What is the work done this process? Can you try? What is the work done this process? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி calculate பண்ணலாம்? First, it's like a trapezium. இல்லையா? இங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு. It is like a trapezium. இதுவே என்ன சொல்லலாம்? It is like a trapezium. ரெண்டுமே trapezium சொல்லலாம். இல்லனா நீங்க எப்படி போலாம்னா இங்க பாருங்க இது ஒரு ரெக்டாங்கிளா எடுத்துக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள். எஸ் ஆனோ? ரெக்டாங்கிள் பிளஸ் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது என்ன சொல்லலாம்? ஒரு ட்ரையாங்கிள். இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். பசங்களா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ you can add this one. Is it clear? So நான் ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துட்டேன்? ட்ரையாங்கிள் நான் எடுத்துட்டேன். சீக ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். எஸ் ஆனோ? அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட். எஸ் ஆனோ? நாளையும் ஆட் பண்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க் டன். சீக ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைனிங் தட். யாராவதுக்கு புரியாம இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், குட் ஆஃப்டர்நூன். எஸ், சோஃபியா, யூ கேம் ஃபைனலி. எஸ். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலி வில் ஸ்டார்ட். See, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா இது நான் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தேன். ரெக்டாங்கிள் எடுக்கலாமா? வாட் இஸ் a rectangle? length into height எடுக்கலாமா? length, what is this distance என்னவா இருக்கும்? 2, height ஓட வேல்யூ 10. 2 into 10. எஸ் ஆனோ? பிளஸ். கிளியரா? 2 into 10. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? இது என்னோட ட்ரையாங்கிள் இல்லையா? செகண்ட் பார்ட் இஸ் த ட்ரையாங்கிள். சோ ட்ரையாங்கிள் நான் சொல்லும்போது இந்த பார்ட் நான் எடுக்கிறேன். சோ this is what is a triangle. எஸ் ஆனோ? சோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரையாங்கிள் சொல்லும்போது 1/2 இந்த டிஃபரன்ஸ் வாட் இஸ் இட்? இங்க பாருங்க இது 4, இது 2. 4 minus 2, 2. கிளியரா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? 4 minus 2. Yes, good. Sweta is good. Yes. Yes, Prabhu is good. Yes, everyone. Sophia is good. Yes. So இப்போ நான் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஹைட்ங்கிறது என்ன சொல்லலாம்? 10. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இது என்ன சைடுல இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. இது என்ன சார் இருக்கு? below the axis. It is a negative. We have to use the negative. அப்படினாங்க பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கலாமா? Can we take this distance? இது என்னது? 6, இது 4. சோ இது ட்ரையாங்கிள் தான். 1/2 இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 2. 6 minus 4 is a 2. இந்த ஹைட் எடுத்துக்கணும். What is this height? -5. This -5. Yes or no? Getting my point? Clear? Yes. Then இதே எடுத்துட்டேன். ரெக்டாங்கிள் எடுத்துட்டேன். If I take this is what is a rectangle. ரெக்டாங்கிள் எடுத்துட்டேன்னா பிளஸ். What is the difference? இந்த டிஃபரன்ஸ் என்னது? 8 minus 6. 8 minus 6 2. ஹைட் என்னது? -5. அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன் அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட். So 1/2 height எவ்வளவு? So this is what is -5 into what is the difference is 2. Clear? Everyone understood, right? Yes, Tenzul. Now only I found so கொஞ்சம் லேட் ஆகுது. Yes, fine. பரவாயில்ல. பட் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். See, நீங்க இனிஷியலா இருந்துச்சு அப்படின்னா it will take some time. பட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா I know that examல ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ? இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 2 கேன்சல், இந்த 2 கேன்சல், இந்த 2 கேன்சல். சோ இது என்னது? 20. சோ இது என்ன சொல்லலாம்? -5. சோ இது என்ன சொல்லலாம்? -10. then this is what is it? minus என்ன சொல்லலாம் அப்படின்னா this is also 5. எஸ் ஆர் நோ? getting me point? 0 வருதா? 0 வருது. anywhere I missed? yes, இங்க ஒரு 10 இருக்கு இல்லையா? சோ இங்க ஒரு 10 இருக்கு. this is what is it? +10. so what is the answer? is 10 joule? yes, it is a 10 joule. is it clear? 10 joule. clear? everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? 10 joule. clear? yes. so இத நாம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா within a minute அப்ளை பண்ணலாம். so இது என்ன அப்படின்னா நார்மல் மெத்தட். but we are going to solve one problem. 1 minute solve பண்ணலாமா? இந்த क्वेश्चனை செக் பண்ணிக்க. 1 minute solve பண்றமான்னு பாத்துக்க. yes, 1 minute solve பண்றமான்னு பாத்துக்கலாம். yes. so இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? trapezium. இது what is it? trapezium. அப்படின்னா sum of the parallel side எடுக்கலாமா? so trapezium எடுத்துட்டு 1/2 sum of the parallel side. இந்த distance என்னது? இந்த distance 4. so இந்த distance என்னது? 2. yes or no? height என்னது? 10. 1 முடிஞ்சிருச்சு. டக்குனு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் இது என்ன சொல்லலாம்? trapezium பிளஸ் இது என்ன சொல்லலாம்? இந்த டிஃபரன்ஸ் எடுக்கணும். இது 10 minus 4. 10 minus 4ங்கிறது என்ன? 6. 1/2 parallel side. இது டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் 6 பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் 8 minus 6. 8 minus 6 2. ஹைட் என்னது? -5. எஸ் ஆர் நோ? getting me point? clear? everyone understood, right? இப்போ நான் என்ன கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். so 4 plus 2ங்கிறது 6 divided by 2 into 10. இது என்ன சொல்லலாம்? மைனஸ் இங்க இருக்கா?
இது என்ன இருக்கு 6 plus 2ங்கிறது 8 divided by 2 into 5. இதை கேன்சல் பண்ணா 3, இதை கேன்சல் பண்ணா 4. So 3 into 10 30 minus 4 into 5 20. So what is answer is it? Yes, 1 minute la solve பண்ணிடலாம். That's it. Yes or no? Getting me point? Clear, everyone understood it? So this is very important. You must know clearly. Yes or no? Everyone understood it? டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். So இது நார்மல் ப்ரொசீஜர். This is what is the idea. So 1 minute la எப்படி நாம சால்வ் பண்ணலாம். This is idea, you must know clearly. Yes or no? Any doubt? Clear பசங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? Clear? This is what is work done. அப்படினா work done பொறுத்த அளவுக்கு 3. ஒன்னு என்ன அப்படினா வெக்டரை யூஸ் பண்றது, இன்னொன்னு என்ன சொல்லலாம் இன்டகிரேஷன் யூஸ் பண்றது, இன்னொன்னு கிராஃபை யூஸ் பண்றது. மூணு தான். மூணு தெரிஞ்சிட்டா அப்படினா கம்ப்ளீட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ அகாடமி பாயிண்ட். எவரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? கிளியரா புரிஞ்சுதா அப்படினா தம்ஸ் அப் போட்டுடுங்கடா பசங்களா. ஐ கேன் ஃபீல் தட் ஹாப்பி. உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இந்த கான்செப்ட்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சுனா உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? கிளியர் பண்ண முடியும் அப்படினா ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணுங்க. என்ன क्वेश्चन வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னா தம்ஸ் அப் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, good. Sophia is good. Yet, Dr. Janita is good. Sweta is good. Happy for that. Yes, we know MBBS good. Good. உங்களுக்கு ஒரு क्वेश्चन. Can you try? So, எவ்வளவு fast answer பண்ண முடியுமா பண்ணுங்க பார்க்கலாம். So, F is given. என்ன அப்படினா force is applied 2i cap plus 4j cap. 2i cap plus 4j cap. And also minus 6k cap nu kuduthita. 6k cap. Okay, this is force. Clear? Now the particle is started displaced from so enga irundha 0,0,0 la irundhu edu varaikku displace agudhu appadina it is displaced from so enna sollalam enna eduthiten we don't want to use that 0,1,2 la irundhu enga displace aayirukku 2,2,3 க்கு displace ஆயிருக்கு. So this is what is the initial position, this is what final position. Can you calculate work done? Calculate பண்ணுங்க பசங்களா. யாரெல்லாம் calculate பண்றாங்கன்னு பார்க்கலாம். Can you calculate work done? எப்படி calculate பண்ணலாம்? The work done is equal to force into displacement, right? First displacement calculate பண்ணிடலாமா? So x is equal to எப்படி calculate பண்ணலாம்? Delta x is equal to F final minus initial. இல்லையா? F final minus initial. So சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம். இனிஷியல் பொசிஷன் என்னது 2 minus final position என்னது 0. சரி, final position is 2, initial position 0. This is I cap. அதே மாதிரி plus இதோட final position 2 minus initial position 1 J cap. அதே மாதிரி final position is 3, initial position is 2. So என்ன சொல்லலாம் K cap. S on or getting me point? 2 joule. Yes, good. We know is good. So இப்போ என்ன கிடைச்சிரும் பாருங்க 2i cap இது 2 minus 1 I j cap ஏனா plus j cap ஏனா 2 minus 1 1 3 minus 2 அதுவும் 1 தான் k cap. So இத எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைச்சிருச்சு. So இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். So 2i cap plus 4j cap minus 6k cap, right? So dot of என்ன சொல்லலாம் 2i cap plus j cap plus what k cap. So இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் I dot I 2 plus 2 4. Yes, 2 joule. Yes, Nancy is good. Kavi Arasi is good. Vino is good. Sweta doing good ma. Clear? So 2 வருதுன்னு பாருங்க எல்லாத்துக்கும். So 4 into 1 it is a 4. Then இத நான் எடுத்துட்டேன் அப்படினா minus 6. Yes, what is 8 minus 6ங்கிறது என்ன சொல்லலாம் 2j. So 2 joule. Yes or no? This clear? Everyone understood it? உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கா? work done la enna question கேட்டாலும் சால்வ் பண்ணுவேங்கற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா? clear? So this is very useful for you. Yes or no academy point உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. So நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ work done தெரிஞ்சிருச்சு. listen carefully. work done நமக்கு தெரிஞ்சிருச்சு. work done நமக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்போ क्वेश्चन என்ன அப்படினா listen. I told that variable force apply பண்ணிட்டா constant force apply பண்ணிட்டா. இப்போ force ன எடுத்துட்டேன் அப்படினா ரெண்டு force இருக்கும் பசங்களா. ரெண்டு force என்னென்ன அப்படினா one என்ன அப்படினா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு, ஒன்னு என்ன அப்படினா இட் இஸ் a கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். டூ ஃபோர்ஸ் இருக்கு, ஒன்னு என்ன சொல்லலாம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ரெண்டு இருக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்னு என்ன சொல்லலாம் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லலாம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல ரெண்டு என்னென்ன क्वेश्चन ஒன்னு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்னு என்ன சொல்லலாம் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஒன்னு கன்சர்வேட்டிவ், இன்னொன்னு சொல்லலாம் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லலாம்.
ஓகே, இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் வெயிட். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சீகர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். Force is an example for conservative force. Okay, non-conservative force के example என்ன சொல்லலாம் அப்படின்னா, friction force is an example for, frictional force is an example for non-conservative force. ரெண்டு force இருக்கு, conservative force and non-conservative force. Constant force க்கு conservative force அப்படின்னா example gravitational force is an example for conservative force. Non-conservative force னா friction force னா சொல்லலாம். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எதனால, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் ஒர்க் டன் அரவுண்ட் த க்ளோஸ் லூப் என்னவா இருக்கும், ஒர்க் டன் அரவுண்ட் த க்ளோஸ் லூப், அரவுண்ட் தி க்ளோஸ் லூப், தி க்ளோஸ்ட் லூப் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும் பசங்களா, இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எஸ் ஆனா ஒர்க் டன் இம்பார்ட்டன்ட். ஒர்க் டன் அரவுண்ட் க்ளோஸ் லூப் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். எஸ் ஆனோ, கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ். எஸ் இஸ் குட். குட். ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சார், கன்சர்வேட்டிவ். அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எதெல்லாம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ங்கறத சொல்றேன். ஓகே, அப்படின்னா கன்சர்வேட்டிவோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒர்க் டன் அரவுண்ட் த க்ளோஸ் லூப் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஓகே, சோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஓன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் என்ன சொல்லலாம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லலாம். எப்படி பார்க்கலாம், ஒர்க் டன் அரவுண்ட் த க்ளோஸ் லூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. இப்போ நான் எடுக்கிறேன், லிசன், கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்க, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எம்னு எடுக்கிறேன். சீகா நான் இந்த ஆப்ஜெக்டை இங்கிருந்து ஒரு சட்டன் ஹைட்டுக்கு மேலே கொண்டு போறேன். ஐ எம் கோயிங் டு டேக், இங்கிருந்து ஒரு சட்டன் ஹைட்டுக்கு மேலே கொண்டு போறேன். கிளியரா புரிஞ்சுக்கங்க. அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், mg இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், அப்வர்ட் டைரக்ஷன் இல்லையா. சோ இங்க பாருங்க, நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். சோ mg டவுன்வர்ட், ஃபோர்ஸ் டவுன்வர்டா இருக்கும், பட் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்வர்டா இருக்குனா வர்க் டன் என்னவா இருக்கும். சோ பிகாஸ் இது ரெண்டு கிட்ட இருக்க ஆங்கிள் 180 டிகிரி, சோ என்ன சொல்லலாம், மைனஸ் mgh ன்னு சொல்லலாமா. அப்படின்னா கீழ இருந்து மேல கொண்டு போயிட்டேன். எஸ் ஆனோ, கீழ இருந்து நான் மேல கொண்டு போயிட்டேன். கிளியரா, கீழ இருந்து மேல கொண்டு போனா வர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், மைனஸ் mg. ஏன்னா ஃபோர்ஸ் கீழ ஆக்ட் ஆகும், டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கு, மேல இருக்கு. சோ தட் இஸ் நெகட்டிவ். கிளியரா, கிளியர் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட். work done என்ன சொல்லலாம், work conservative force means work done is same for all the path. I am representing that one by one. நான் சொல்றேன் பாருங்க. now clear explain பண்ணுங்க. this is property of that. இப்போ நான் மேல கீழ இருந்து நான் மேல கொண்டு போயிட்டேன், கீழ இருந்து மேல கொண்டு போகும்போது மைனஸ் mg. இதுவே மேல இருந்து கீழ வரேன், டிஸ்பிளேஸ்மென்ட் டவுன்வர்டா இருக்கும், mg என்னவா இருக்கும், டவுன்வர்டா இருக்கும். அப்படின்னா சோ மேல இருந்து கீழ கொண்டு வந்தேன் அப்படின்னா so what is it, work done by gravity என்னவா இருக்கும், mgh. அப்படின்னா கீழ இருந்து மேல கொண்டு போனா மைனஸ் mgh, மேல இருந்து கீழ கொண்டு வந்தா பிளஸ் mgh. அப்படின்னா நான் என்ன எடுத்துட்டேன், மேல போயிட்டு கீழ வர்றேன். சோ இட்ஸ் லைக் a closed path. எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பாயிண்ட்க்கே வர்றேன் அப்படின்னா இட் இஸ் a closed path. அப்படின்னா அந்த closed pathல what is the net work done என்னவா இருக்கும். சோ net work done mgh plus mgh minus mgh என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். கிளியரா, everyone understood right? clear, everyone understood right? so conservative force நான் எடுத்துட்டேன் அப்படின்னா work done in a conservative force in a closed path என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். in a closed loop என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். this must be known clearly. yes I know ergadimi point. இதுவே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா work done என்னவா இருக்காது, closed loopல not equal to 0. work done in a closed loop, work done in a closed loop not equal to 0. எப்படி தெரிஞ்சுக்கலாமா பார்க்கலாம். listen carefully, clear-ஆ தெரிஞ்சுக்க. I am explaining one by one. yes or no, I am explaining. sir, the resistance is a non-conservative force தானா? yes, it is a non-conservative force because it lost some energy. clear-ஆ? so resistance-ஆ இருந்துச்சுன்னா lost some energy, அப்படின்னா அது non-conservative force. இப்போ நான் எடுத்துட்டேன் friction force என்ன எடுத்துட்டேன், non-conservative force எடுத்துட்டேனா எப்படி எடுத்துக்கலாம்னா இங்க பாரு, this is what is a mass எடுத்துட்டேன். listen carefully. சோ நான் இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன், ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வெச்சுக்கங்க. ஓகேவா? இப்போ வொர்க் டன் கால்குலேட் பண்ணலாமா? என்னவா இருக்கும், வொர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் f into x. ஏனா 180 டிகிரி. x இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. f க்கும் x க்கும் என்ன ஆங்கிள் இருக்கும், 180 டிகிரி. சோ தட்ஸ் வை இட் இஸ் நெகட்டிவ்.
இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்கே வந்துருச்சு இந்த இடத்துல வந்துருச்சு திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர் எகைன் நான் ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன் இப்படி புஷ் பண்றேன் அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் இங்க பாருங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஓகே டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இப்போ வர்க் டன் என்னவா இருக்கும் சோ திஸ் இஸ் வாட் இஸ் மைனஸ் எஃப் இன்டு எக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா நான் இந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் ஒரு சடன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆச்சுன்னா வர்க் டன் இஸ் நெகட்டிவ் பை ஃப்ரிக்ஷன் அதே பொசிஷன்ல இருந்து எகைன் சேம் பொசிஷன் கொண்டு வந்தேன் அப்படின்னா அப்போ என்னவா இருக்கும் ஃப்ரிக்ஷன்னால வர்க் டன் என்னவா இருக்கும் நெகட்டிவ் இப்போ நெட் ஒர்க் டன் எடுத்துட்டேன் அப்படின்னா நெட் ஒர்க் டன்ங்கிறது எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் இன்டு எக்ஸ் இப்போ இருக்கு மைனஸ் எஃப் இன்டு எக்ஸ் என்ன கிடைச்சிடும் மைனஸ் 2 இன்டு எஃப்எக்ஸ் புரிஞ்சுதா ஸோ ஒர்க் டன் பை க்ளோஸ் லூப் என்னவா இருக்கும் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிளியர் பசங்களா எஸ் ஆனோ வேறு கிடையாது இம்பார்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தெரிஞ்சுதா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தெரிஞ்சுதா பசங்களா கிளியர் and one more thing is that listen carefully இப்போ நான் எடுத்துட்டேன் listen everyone so இப்போ conservative force எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் conservative force நான் எடுத்துட்டேன் listen carefully conservative force இப்போ நான் எங்க இருந்து எங்க போறேன் அப்படினா listen carefully so conservative force எடுத்துட்டேன் அப்படினா the work done is independent of the path is independent of the path very important thing work done is independent of what independent of path independent yes or no getting me point path independent work done எதை independent path independent எதை பொறுத்து தான் இருக்கும் அப்படினா இது ஸ்டேட்டை பொறுத்து மட்டும் தான் இருக்கும் state variable understand this one என்ன பொறுத்து இருக்கும் it is a state variable பொறுத்து இருக்கும் work done is depends on what state variable stateங்கிறது என்ன அப்படினா initial and what final position பொறுத்து இருக்கும் initial and final position பொறுத்து இருக்கும் எஸ் ஆனோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா எக்ஸாம்பிள் நான் இங்க எடுக்கிறேன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க எம்னு எடுத்துட்டேன் இங்க நான் கொண்டு போறேன் ஹைட்ங்கிற ஹைட்டுக்கு கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்க சி இங்க பாருங்க நான் எப்படி வேணா கொண்டு போகலாம் இப்படி எல்லாம் கொண்டு போகலாம் ஓகேவா சோ எதை டிபெண்ட் ஆயிருக்காது இந்த பாத்தை டிபெண்ட் ஆயிருக்காது இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் இனிஷியல் பொசிஷன் இது ஃபைனல் பொசிஷன் மட்டும் தான் இருக்கும் எஸ் ஆனோ கிடையாது இப்போ இட் இஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை பொறுத்து மட்டும் தான் இருக்கும் எஸ் ஆனோ சோ எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துட்டேன் லிசன் கேர்ஃபுல்லி இது A பாயிண்ட் இது B பாயிண்ட் ஸோ திஸ் இஸ் நீட் கொஸ்டின் கிளியரா புரிஞ்சுக்க இது A பாயிண்ட் B பாயிண்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் A டு B மூவ் ஆகணும் ஸோ இப்படி மூவ் ஆகலாம் ஆர்எல்ஸ் இன்னொரு பாத் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் ஐ கேன் கோ இந்த பாத்துல போகலாம் ஆர்எல்ஸ் ஸோ இன்னொரு பாத் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் இந்த பாத்துல போகலாம் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் ஒர்க் டன் 1 இது ஒர்க் டன் 2 இது என்னது ஒர்க் டன் 3 எடுத்துட்டேன் எஸ் ஆன் ஆர் கிடையாது இப்போ இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன் இது யார் பண்றா அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு பண்றாங்கன்னு வச்சுப்பேன் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஸோ அப்படின்னா ஒர்க் டன் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் விச் ஒன் ஹேவிங் மோர் ஒர்க் டன் விச் ஒன் ஹேவிங் மோர் ஒர்க் டன் விச் ஒன் மே ஹேவிங் மோர் ஒர்க் டன் ஸோ ஆப்ஷன் ஐ வில் கிவ் யூ த ஆப்ஷன் ட்ரை டு ஆன்சர் திஸ் ஒன் ஸோ ஆப்ஷன் ஏ ஸோ ஒர்க் டன் இஸ் கிரேட்டர் தென் ஒர்க் டன் 2 கிரேட்டர் தென் ஒர்க் டன் 3 ஸோ ஆப்ஷன் பி ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் 2 இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் 3 ஆப்ஷன் சி work done less than work done 2 less than work done 3 so which one is the option can you tell me all are equal why all are equal can you tell me why all are equal work done conservative force yeah all are equal option is B because it is a conservative force எதை மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும் இட் இஸ் a state மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும் இட் இஸ் a initial and final position மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும் எஸ் ஆன் ஆர் கிடையாது இப்போ சியா how would C கிளியரா தெரிஞ்சுக்கங்க how would C it is as good Sophia as good path independent எதை பொறுத்து தான் இருக்கும் எல்லாமே எதை தான் ரீச் ஆகுது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாலும் A to B தான் ரீச் ஆகுது செகண்ட் எடுத்துட்டாலும் A to B தேர்ட் எடுத்துட்டாலும் A to B தான் ரீச் ஆகுது கிளியரா பட் இதுவே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டிபெண்ட்ஸ் ஆன் பாத் பாத்தை பொறுத்து இருக்கும் பாத் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி எனி டவுட் இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா because of work done by is not considered hi sir en pair adi yes adi kanna yes sir adi oru yes adi kanna poduma
Aditya, yes. Okay, clear? Everyone understood, right? Conservative force and non-conservative force புரிஞ்சுதா? அப்படின்னா so இதுல என்ன ஆகும்? The laws இருக்கும், energy laws இருக்கும். Non-conservative forceனா energy laws இருக்கும். Okay, அப்படின்னா work done by friction force சொல்லும்போது laws இருக்கும், some laws இருக்கும். ஓகேவா? So work done by some non-conservative forceனானே some laws இருக்கும், energy laws இருக்கும் கன்ஃபார்மா. But conservative force na there is low laws of energy loss irukadu. Yes or no? If I am not consider any friction. Okay va? So clear? Everyone understood, right? Clear? Everyone understood, right? Pasangla ipo na eduthiten, listen carefully. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து மேல இருந்து கீழே போறான்னு வெச்சுக்கோங்க. அந்த ஒரு ஹைட்ல இருந்து மேல இருந்து கீழே போறான்னு வெச்சுக்கோங்க. மேல இருந்து கீழே போறேன், மேல இருந்து கீழே போறேன், ஒரு ஹைட்ல இருந்து மேல இருந்து கீழே போறேன். இப்போ இங்க பாருங்க, ஏர் ஃபிரிக்ஷன் negligible எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். work done யாரு பண்ணுவா? only gravity தானே பண்ணும். work done யாரு பண்ணுவா? only gravity. அப்படின்னா மேல இருந்து இங்க இருந்து இங்க வந்துச்சு அப்படின்னா சோ இங்க இருக்கும்போது what is it? work done by gravity நாம கால்குலேட் பண்ணலாமா? சோ இங்க இருந்து இங்க வரும்போது சோ mg downward act ஆகும். displacement is also downward direction, height displacement மேல இருந்து கீழ வரும்போது. சோ இத நான் 0 எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க இருந்து இங்க வரக்கான ஹைட் h ன்னு சொல்லலாமா? அப்படின்னா work done by gravity என்னவா இருக்கும்? mgh. இது நான் ஃபிரிக்ஷன், அதாவது ஃபிரிக்ஷன் இல்லாத போது mgh மட்டும் தான் இருக்கும். இப்ப ஃபிரிக்ஷனை நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். இப்ப ஃபிரிக்ஷன் எடுத்துட்டேன், எப்படி இருக்கு பாருங்க. if I take it as a friction, இப்ப நான் ஃபிரிக்ஷனை எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். if I take a friction நான் எடுத்துட்டேன், எஸ்ஆனா ஃபிரிக்ஷன் இருக்குன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். இந்த ஹைட்ல இருந்து மேல இருந்து கீழே வருது, ஹைட்ங்கிற ஹைட்ல சீக ஃபிரிக்ஷன் என்ன ஆகும்? இப்ப மேல இருந்து கீழே வருது. what is the direction of friction? anybody? இப்ப ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே வருதுனா what is the direction of friction? எந்த டைரக்ஷன்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். what is the direction of friction? இப்ப மேல இருந்து கீழே வருது, what is the direction of friction? ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? downward direction. friction எந்த டைரக்ஷன்ல ஆகும்? friction force always oppose the motion. yes, opposite. yes, எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். displacement எந்த டைரக்ஷன்ல இருக்கு? downward direction இல்லையா? அப்ப நான் டோட்டல் ஒர்க் டன் சொல்லுங்க பார்க்கலாம். நெட் ஒர்க் டன். so work done by what? gravity plus what? work done by friction. clear ah? net work done. yes, Sweta is good, Sweta is good, 𝒕𝒔 is good, super. try to answer this. அமைதியா இருந்தீங்க அப்படினா புரியற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். try to answer this one. அப்ப இங்க பாருங்க, work done by friction, work done by gravity என்னவா இருக்கும்? mgh இல்லையா? work done by gravity is mgh. இப்ப work done by friction என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? work done by friction பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? can you try to answer this one? work done by friction positive or negative? work done by friction positive or negative? so this is negative. என்ன சொல்லலாம்? work done by friction. இப்போ எனக்கு net work done தெரிஞ்சிருச்சு அப்படினா we can calculate work done by friction நாம calculate பண்ணிரலாம். yes or no? getting me point? clear பசங்களா? clear? yes, good. கவி அரசி கவி அரிமான் பாயா கேளா? நீங்க தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா நான் கலையரசின் கவியரசின் கூப்பிட்டு இருக்கேன். இஸ் இட் கிளியர்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? எஸ், எனி டவுட் பசங்களா? ஸோ தயவு செய்து லைக் பண்ணிருங்க. ஓகே, லைக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹர்ட் ஆகும் பசங்களா. எஸ், தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. see here, I tell you one thing. நான் என்னோட ரெக்வெஸ்ட். ஸோ நான் எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ரீச் எப்படி ஆகும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணும்போது, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, நீங்கள் ஷேர் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது மட்டும் தான் தெரியும் பசங்களா. ஸோ தயவு செய்துங்க, நான் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக டீச் பண்ணுறேனோ நீங்கள் தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த அளவுக்கு டீச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணினாலோ, நீங்கள் கம்மியாக வியூ பார்த்துருந்தாலோ, ஸோ நான் எடுத்த கண்டென்ட் நிறைய பேர்த்துக்கு சேராது. புரிஞ்சுதா? ஸோ உங்களால் மட்டும்தான் என்ன ஆக முடியும், என்னோட கண்டென்ட், இந்த கிளாஸோட கண்டென்ட், இந்த செஷனோட கண்டென்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஆகும் பசங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஆகும்போது நிறைய பேர்த்துக்கு ஐ கேன், ஸோ இந்த கிளாஸ் செமையா இருக்கு, அரல்ஸ் இந்த கிளாஸ் உங்களோட விருப்பம் தான். நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான். தயவு செய்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ 10 பேர் மட்டும் வைப் ஆகாமல், அதாவது 10 பேருக்கு மட்டும் தெரிஞ்சுக்காம, ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியணும் நீங்கள் நினைங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த செஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும். தயவு செய்து பிகாஸ் ஐ எம் டூயிங் ஹார்ட் ஒர்க் ஃபார் யூ. ஸோ உங்களுக்காக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஒவ்வொரு டைம் நான் அதை சொல்லியே ஆவேன். ஏன் அப்படின்னா ஐ எம் டூயிங் ஒர்க் ஃபார் யூ. ஏன்னா ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸாம்.
ஸோ நான் எழுதி டாக்டர் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ நான் எடுக்கிற கண்டென்ட்னால உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆனால் ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ உங்களுக்காக வி ஆர் ஒர்க்கிங், வி ஆர் டெடிகேட்டிங் ஃபார் யூ மை பசங்களா. See, this content prepare பண்றதுக்கு it takes more time. I'm not discussing the formula. பசங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். I'm not discussing the formula. So formula discussion பண்ணா என்னால முடிக்க முடியும். டக்குன்னு ஒரு மணி நேரத்துல நான் முடிச்சிடலாம். But I'm not discussing the formula. So தயவு செய்து புரிஞ்சுக்க பசங்களா. So each and everything I'm discussing for you. Okay, இந்த செஷன் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஓகேவா? தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த சார் நல்லா டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பசங்களா. ஓகேவா? ஏன்னா நான் எந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3 hours 4 hours 5 hours உட்காந்து ஒவ்வொரு சாப்டரும் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட ஃபுல் டெப்த்தை நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார், ஷாட் சார், எஸ், தேங்க்யூ சோஃபியா. ஓகே, இதே மாதிரி எல்லாரும் நினைச்சிங்க அப்படின்னா சீகர் இட் இஸ் அ ஃப்ரீ கண்டென்ட், எவ்ரி திங் இட் இஸ் அ ஃப்ரீ கண்டென்ட், ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்காம இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ கண்டென்ட் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஸோ நீங்கள் பெரிய அமௌண்ட் கொடுத்து சம்வேர் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி, அந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட் சொல்லும் போது அங்கெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஒர்க் தேர். பட் உங்களுக்காக டெடிகேட்டிவாக நாம் இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் நமக்கு இருக்கும். அந்த ஃப்ரீயான்னு சொல்லும் போது ஏனோ தானோ ஃபார்முலா மட்டும் நான் டிஸ்கஷன் பண்ணலாம் பசங்களா. சி, ஐ எம் டிஸ்கஸிங் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃபார் யூ ஒன்லி. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் தட். இது புரியுதா? ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஒர்க் டன் தெரிஞ்சிருச்சா? எப்படி ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுதான் பசங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஐ ஸ்டார்ட். ஒரு கொஸ்டின் பாருங்க, ஐ வில் டிஸ்கஸ் த கொஸ்டின். இப்போ என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் இஸ் ஃபாலிங் டவுன். ஸோ என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு, ஃபாலிங் டவுன். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபாலிங் டவுன், ஓகே, falling down from the height from, okay, so என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா 10 meter or else we get 10 meter above the surface of earth, above the surface of earth. Understand this one. Earth, m is equal to mass equal to 100 gram எடுத்துட்டேன். 100 gram, yes or no, 100 gram. The total work done is equal to 200 joule சொல்லிட்டாங்க. total work done என்ன சொல்லிட்டாங்க, 200 joule. Find work done by friction. Calculate பண்ணணும். Can you calculate and tell me that work done by friction? Can you calculate and tell me that what is work done by friction? சொல்லுங்க பசங்களா. Can you calculate work done by friction? Can you calculate work done by friction? Can you calculate work done by friction? What is, can you calculate work done by friction? Calculate பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி calculate பண்ணலாம்? Net work done is equal to, இப்போதான் பார்த்தோம், work done by mgh plus what, work done by friction இல்லையா. இப்போ நான் இதை தான் calculate பண்ணோம், work done by friction calculate பண்ணோம். So I am rearranging that. Net work done என்ன கொடுத்துட்டாங்க, 200 joule minus mgh. இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். mgh is equal to work done by friction. இப்போ என்ன சொல்லலாம், 200 minus இது என்ன சொல்லிட்டா 100 gram இல்லையா, 1 kg, which nearly 1 kg, 100 gram. So can you write 10 to the power of minus 3 ன்னு சொல்லலாமா? ஓகே, kg கன்வெர்ட் பண்றேன், என்ன கிலோகிராமா கன்வெர்ட் பண்றேன். g ஓட வேல்யூ 10, h ஓட வேல்யூ பாருங்க, h ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 10. This is what is the work done by friction force. So இது என்ன இருக்கும், 200 is minus, இங்க 2 0, இது ஒரு 0 கேன்சல் ஆயிருமா. So என்ன கிடைச்சிரும், this is what is it, பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, இங்க ஒரு 10 மட்டும் தான் இருக்கும். It is a 10 is equal to what, work done by. So என்னவா இருக்கும், this is what is it, 190 சொல்லலாம். 190 joule is nothing but work done by friction. Yes or getting my point? Clear? 190 joule. Yes, good, super. Clear? So this is idea you must know clearly. Any doubt up to here? Clear pasangala? Clear? Yes.
So this is the idea you have to know clearly. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so first இதெல்லாமே முடிச்சிட்டோம். So first we will discuss that. இப்போ work தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம்? எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். எனர்ஜிக்கு என்ன, ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன்? என்னால ஒர்க் பண்ண முடியும். எப்பதான் என்னால ஒர்க் பண்ண முடியும்? Can you tell me the definition of energy? Anybody? Can you tell me that work done energy na enna solunga paakalam? Work na enna solunga, energy na enna solunga paakalam? Can you tell me work energy na enna solunga? What is the energy? Energy na enna? So ability to do work engiradha enna sollalam? Ability to do work. To do work engiradha enna sollalam? Energy nama represent pannalam. Ability to do work enna sollalam? Energy nama represent pannalam. This must be known clearly. Ability to do work is nothing but energy nama represent pannalam. Energy engiradha enna sollita appadina, so it is also what? Scalar quantity. Energy engiradha enna sollalam? It is a scalar quantity. Okay, what is the unit sollalam? Idu enna sollalam? It is a joule sollalam. Joule, yes or no? So unit is what? Is a joule. Dimension edutha appadina, dimension, because dimension edutha vechukka, dimension of the energy enna sollalam? M L square T power minus 2. So what is the dimension? Correct and check panninga. ml square t power minus 2, dimension of energy. Is it clear? ml square t power minus 2. Clear? இப்போ ரெண்டு எனர்ஜி இருக்கு. என்ன எனர்ஜி சொல்லுங்க பார்க்கலாம்? What are the two energies? எனர்ஜில ரெண்டு இருக்கு இல்லையா? Energy is two energy. எனர்ஜில ரெண்டு எனர்ஜி இருக்கு. So what is one? It is what? என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம்? energy. So one it is what? Kinetic energy. என்ன சொல்லலாம்? Potential energy represent பண்ணலாம். So இன்னென்ன சொல்லலாம்? One kinetic energy, இன்னென்ன சொல்லலாம்? Potential energy நாம represent பண்ணலாம். Right? Anybody tell me what is the kinetic energy formula? So first I will discuss the kinetic energy. Kinetic energy எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Kinetic energy. How will define the kinetic energy? Kinetic energy. So kinetic energy எப்படி define பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? How will define the kinetic energy? Pasangala, clear? Everyone understood it? Kinetic energy. What is the formula for kinetic energy? Because I am going to discuss that clear idea about this relation. Kinetic energy enna sollalam? The kinetic energy is equal to half m v square sollalam. It is a kinetic energy is what? Half m v square. Yes or no? So kinetic energy half m v square. Yes, Shweta. So can I write momentum eludalama? Can I write in terms of momentum eludalama? Can I write in terms of momentum? எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? So momentumங்கிறது என்ன சொல்லலாம்? Momentum is equal to mass into velocity is momentum. Mass into velocity is momentum. அப்ப நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன? Kinetic energy is equal to என்ன வரும்? P square divided by 2m. This very very important thing. So kinetic energy become what? P square divided by 2m சொல்லலாம். Yes or no? Clear? Kinetic energy become P square divided by 2m. In terms of energy. Clear up? Now I am going to plot this diagram. So நமக்கு diagram தான் கேட்பாங்க, graph தான் கேட்பாங்க. So understand this one. Kinetic energy relation ஓட graph தான் நமக்கு கேட்பாங்க. You must know clearly. Yes or no? So இதை எப்படி calculate பண்ணலாம்னு பார்க்கலாம். Yes. So graph போடலாமா? இப்போ question பாருங்க. I am going to take for first question is that for a different mass but same momentum. So different mass but same momentum. Linear motion lam ended sir. Linear motion lam. No, I am discussing that. One by first day direct na enna start பண்ணோம் அப்படினா I started work energy relation தான் start பண்ணிருக்கோம். Okay. So I will discuss that. One by one நாம discussion பண்ணோம். Based on the preference I will discuss that. இங்க பாருங்க linear motion நான் எடுத்துட்டேன். It's not linear motion. Okay. So momentum is same momentum சொல்லிட்டாங்க. But kinetic energy என்ன சொன்னா it is different mass. அப்ப என்ன சொல்லலாம்? The kinetic energy directly proportional to என்ன சொல்லலாம்? Directly proportional to m னு சொல்லலாமா? Directly proportional to m. Can you draw the nature of the graph? So இப்ப பாருங்க சொல்லலாம். Mass increase ஆச்சுன்னு வெச்சுக்க. If it is mass increases. Kinetic energy என்ன ஆகும்? What will happen the kinetic energy? Kinetic energy என்ன ஆகும்? Mass increase ஆச்சுன்னா kinetic energy என்ன ஆகும்? Can you tell me what is mass is increases? What is the kinetic energy? Yes or no? So it is inversely proportional. Kinetic energy என்ன ஆகும்? It will decreases. Kinetic energy என்ன ஆகும்? Decrease ஆகும். Mass increase ஆகும்போது kinetic energy decreases. So can you tell me what is the nature of graph? Yes, good. Sophia is good. Yes, Sweta is good. So mass increase ஆயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. Kinetic energy decreases. What is the nature of the graph? Nature of the graph சொல்லுங்க பார்க்கலாம்.
what is the nature of the graph? So இது என்ன எடுத்துட்டேன், this is what is that mass எடுத்துட்டேன், this is what is the kinetic energy எடுத்துட்டேன், mass and kinetic energy. So can you tell me that? So இப்போ நான் inversely proportional எடுத்துட்டேன், it is not தயவு செய்து இப்படி போட்டுறாதீங்க, it is a wrong answer. See, understand this. எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, listen, if mass infinity எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, maximum 0 னு substitute பண்ணும்போது you will get the idea. Mass equal to 0 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, kinetic energy என்னவா இருக்கும்? So kinetic energy is nothing but 1/0ங்கிறது என்ன சொல்லலாம், infinity. Yes or no? இப்போ mass 0 ஆகும், அப்படின்னா mass எப்படி 0 ஆகும், இப்படி போகும்போது என்ன ஆகும், 0 ஆகும், kinetic energy என்ன இருக்கும், infinity-ஆ இருக்கும். Clear-ஆ? Then இப்போ kinetic energy 0 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, if it is kinetic energy 0, இது எங்க எடுத்துட்டேன் அப்படின்னா mass என்னவா இருக்கும், infinity-ஆ இருக்கும். Yes or no? Infinity எங்க இருக்கும், it's like this. So அப்ப நான் எடுத்துட்டேன் அப்படின்னா what is the nature is that rectangular hyperbola. This question have not started as a so question, yes. So என்னவா இருக்கும், it is a rectangular hyperbola. Rectangular hyperbola. Hyper hetron எடுத்துட்டேன், hydron எடுத்துட்டேன், hyperbola. So this must be know clearly. Is no, இது எல்லாத்துக்கும் புரியுதா? My name இறை அன்பு. எஸ் இறை அன்பு, ஹாய் இறை அன்பு, சாப்பிட்டீங்களா இறை அன்பு? எஸ். கிளியரா? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. எனி டவுட் அப் டு ஹியர்? கிளியர்? எனி டவுட்? கிளியர் தான் பசங்களா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் a rectangular hyperbola. Now I am going to take is that. ஸோ இப்போ மொமெண்டத்துக்கு நான் எடுத்துட்டேன், லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் செகண்ட் கிராஃப். நான் எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, செகண்ட் கிராஃப் இஸ் தட், லிசன் கேர்ஃபுல்லி. மொமெண்டத்துக்கு கைனடிக் எனர்ஜி வர்சஸ் மொமெண்டம். ஓகே, ஒன் மோர் இதை நாம செக் பண்ணலாம். இதுவே நாம என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, கிராஃப் ஒன் மோர் கிராஃப் இஸ் தட், கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் மோர் கிராஃப் நான் பார்க்க போறேன், லிசன் கேர்ஃபுல்லி. So this is what is a 1/m எடுத்துட்டேன். This is 1/m in kinetic energy. Can you tell me what is the nature of the graph? இதோட கேஸ், can you tell me that what is the nature of the graph? So என்ன கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, this is what 1/m kinetic energy. 1/m x axis ல போட் பண்ணிருக்கேன். அப்படின்னா இது என்ன சொல்றா, y yes or no is proportional to 1/m. இது ஃபுல்லாவே என்ன எடுத்துட்டேன், x ன்னு எடுத்துட்டேன், x axis ல எடுத்துட்டேன். அப்படின்னா y is directly proportional to x. Y is directly proportional to x அப்படின்னா என்ன நேச்சர் கிடைக்கும், y directly proportional to f அப்படின்னா, so what is the nature is the straight line ல நமக்கு கிடைக்கும். கிளியரா? so this is what is a straight line, you must know clearly. yes or no? so இப்போ என்ன ரிலேஷன், y so sorry kinetic energy க்கும் இந்த ரிலேஷன் 1/m க்கும் kinetic energy கான ரிலேஷன், it is like what is a straight line. clear-ஆ? so this is must be know clearly. any doubt up to here? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? so தயவு செய்து லைக் பண்ணிருங்க பசங்களா, எனக்கு மட்டும் தான் தெரியுதா 3 லைக். so லைக் தட்டி விடுங்களா பசங்களா. so I wanted to know how many likes, எந்த செஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் பசங்களா. see வந்துட்டு போகாம, so உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா just I am expecting you what is உங்களோட சைடுல இருந்து லைக் மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். yes or no? next one is that. இப்போ next graph என்ன போலாம் அப்படின்னா, second graph is that kinetic energy-க்கும் versus momentum-க்கு போறோம். momentum, kinetic energy versus momentum. kinetic energy versus momentum. so can we go with this kinetic energy versus momentum போலாமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். so this is what is that, என்னோட kinetic energy நான் போடுறேன். so x axis ல என்ன எடுத்துட்டேன், kinetic, this is what is a momentum. y axis ல என்ன எடுத்துட்டேன், kinetic energy எடுத்துட்டேன். yes or no? we already know that kinetic energy க்கு momentum என்ன ரிலேஷன் பசங்களா? what is the kinetic energy? kinetic energy is equal to p square divided by 2m. right? kinetic energy is equal to p square by 2m. இப்போ momentum நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க என்ன நேச்சர் கிடைக்கும், it's like a y is proportional to x square ன்னு எழுதலாமா? what is y is equal to proportional to x square ன்னு என்ன அர்த்தம்? y proportional to x square. can you tell me y is proportional to x square னா? hello எங்க சரி என்ன சொல்லுங்க. ஆமா சரி நான் போய் எடுத்துக்கலாம். Can you tell me that what is the nature of the graph? See here, y is proportional to x square. அப்படினா பாருங்க, இது kinetic energy, இது என்னது momentum square, அது x square ன்னு எடுத்துட்டேன். so what is the nature? என்ன நேச்சர் கிடைக்கும், it is a parabola. so எப்படி parabola இருக்கும், so y is equal to x square னா எப்படி இருக்கும், it is like this.
ஸோ கைனடிக் எனர்ஜி won't be நெகட்டிவ், நெகட்டிவ்ல வராது, அதனால தான் நெகட்டிவ் சைடில் எடுக்கிறேன், பாசிட்டிவ் சைடில் எடுத்துட்டேன். எஸ் ஆனோ? பேரபோலா. கிளியர்? எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் வாட் இஸ் அட் ரிலேஷன். ஒன் மோர் ரிலேஷன் ஐ டேக் திஸ் ஒன். தயவு செய்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கர்வ் பசங்களா, இதை தெரிஞ்சுக்கேன். ஸோ இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கர்வ் தான் நான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? லிசன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் மொமெண்டம் எடுத்துட்டேன், மொமெண்டம் ஸ்கொயர் எடுத்துட்டேன். இது என்ன எடுத்துட்டேன்? கைனடிக் எனர்ஜி எடுத்துட்டேன். மொமெண்டம் ஸ்கொயர் வெர்சஸ் கைனடிக் எனர்ஜி. எஸ் பேரபோலா. டிஜே ஜான்ஸ் குட். மொமெண்டம் வெர்சஸ் கைனடிக். இங்க பாருங்க, மொமெண்டம் ஸ்கொயர் வெர்சஸ் கைனடிக் எனர்ஜி. அப்படின்னா பாருங்க, so y axis kinetic energy is equal to p square divided by some constant 2m இல்லையா? so இப்போ நான் எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, listen carefully, கிளியரா தெரிஞ்சுக்க. இப்போ நான் எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறேன்னா, கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் எடுத்துக்கிறேன், மொமெண்டம் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது y, இது ஃபுல்லாவே x. அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? இட்ஸ் லைக் a straight line. yes or no? it's like a straight line. அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? இட்ஸ் லைக் a straight line. yes or no? this is what straight line curve நமக்கு கிடைச்சிரும். கிளியரா புரிஞ்சுக்கங்க பசங்களா? So it's like a straight line. Clear? Open upward. Upward parabola. Yes, straight line. Yes, Veda's good. அப்படின்னா இங்க பாருங்க, kinetic energy is p square. எடுத்துக்கிறது பாருங்க, it is a p square. So இங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன். straight line நமக்கு கிடைச்சிருச்சா? So இதுல என்னவா இருக்கு? 1/2mங்கிறது என்ன? So இங்க பாருங்க, y is equal to mx plus c இல்லையா? So xங்கிறது p square, yங்கிறது kinetic energy, mங்கிறது என்ன? ஸ்லோப்ங்கிறது என்ன சொல்லலாம்? So this is what is it? இத ஸ்லோப் எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? 1/2m is nothing but what? slope. உங்களோட மாஸ் கேட்டாங்க அப்படின்னா you can call it the value. yes or no? sir DJ John எல்லா sir it is DJ John. yes okay fine. sorry D John. yes fine, I said simply. okay va? so clear, everyone understood, right? slope எனக்கு வேணும் அப்படின்னா you can call it the value of this relation. clear ஆ? எல்லாருக்கும் புரிஞ்சுதா பசங்களா? Clear? So the momentum versus kinetic energy relation. Sorry for that. Okay. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? yes or no? clear? everyone understood, right? clear பசங்களா? ரெண்டு எனர்ஜி, so kinetic energy, so நாம முடிச்சிட்டோம். now we can go discuss the potential energy. நம்ம பார்க்கலாம் potential energy. yes, so now I'm going to take it as a potential energy. potential energyங்கிறது என்ன எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, potential energy potential energy எப்படி டிஸ்கஷன் பண்ணலாம்? potential energy is equal to எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, so potential energy என்னவா இருக்கும்? work done is stored in the form of potential energy. அப்படின்னா நான் இங்கிருந்து மேலே கொண்டு போறேன், work done என்னவா இருக்கும்? mgh. அதுதான் என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும்? potential energy ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். if I take it specially, ஸ்ப்ரிங் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஸ்ப்ரிங் நான் எடுத்துட்டேன், இந்த ஸ்ப்ரிங்கோட potential energy எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இங்க பாருங்க, so நான் ஸ்ப்ரிங் எடுத்துட்டேன், the spring constant என்ன எடுத்துட்டேன்? k எடுத்துட்டேன். so this is what is a spring constant என்ன எடுத்துட்டேன்? k எடுத்துட்டேன். spring constant is k. இப்போ இங்க ஒரு மாஸ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன், just I mass is connected here, மாஸ் நான் m கனெக்ட் பண்ணிட்டேன். so நான் என்ன பண்றேன்? I am applying the force இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், புடிச்சு இழுக்குறேன், வாடா அப்படி சொல்லி இழுக்குறேன். yes or no? so what will happen? that displacement இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? displacement இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது applied force. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? நீ இப்படி இழுத்துனா நான் அதுக்கு ஆப்போசிட்ல இழுப்பேன்டா அப்படின்னு என்ன ஆகும்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்? திஸ் இஸ் நதிங் பட் F ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், ரைட்? ஸோ இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, the spring force is equal to Fs is equal to is proportional to what is the x ன்னு சொல்லலாமா? அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, so that நெகட்டிவ் வேல்யூ. இப்போ நான் போட்டுட்டேன் அப்படின்னா Fx is equal to so minus k into x சொல்லலாமா? இதுதான் என்ன சொல்லலாம்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியர்? so this is what is a spring force எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? F is equal to minus kx ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். this is what is a spring force நாம டிஃபைன் பண்ணலாம். கிளியர்? F is equal to minus kx ன்னு சொல்லலாம். கிளியர்? அப்படின்னா அங்க பாருங்க, நான் work done against the spring force இழுக்கு என்னவா இருக்கும்? அந்த work done என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். எஸ் ஆர் கடிமி பாயிண்ட் இழுக்கிறேன், அது work done என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி நாம பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, லிசன், வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, ஐ மஸ்ட் நோ கிளியர்லி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒன்ஸ் நமக்கு ஃபோர்ஸ் தெரியும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, F is equal to minus du by dr சொல்லலாம். எஸ் ஆர் கடிமி பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன்? F is equal to minus du by dr சொல்லலாம், ரைட்? எனக்கு இங்க பாருங்க,
Uங்கிறது என்ன சொல்லலாம்? This is what is a potential energy ன்னு சொல்லலாம். U is nothing but potential energy. Yes or no? Potential energy. So அப்படினா ஸ்ப்ரிங்ல என்ன potential energy ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. Work done by ஸ்ப்ரிங்ல என்னவா இருக்கும்? So இப்போ எனர்ஜி கால்குலேட் பண்ணலாமா? U is equal to du is equal to இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணா F into dr சொல்லலாமா? We already know that. ஏனா work done is stored in the form of potential energy இல்லையா? So இதை இன்டகிரேட் பண்ணலாம். இது இன்டகிரேட் பண்ணனும்னு வெச்சுக்கலாம். So இங்க பாருங்க இது மைனஸ் இங்க ஒரு மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் பிளஸ். So என்ன இருக்கும்? kx என்ன இருக்கும்? இது dr க்கு பதிலா just one dimension அளக்க dx. This is what is a du. இது இன்டகிரேட் பண்ணா u initial u final. அப்ப என்ன கிடைச்சிரும்? Change in potential energy is equal to இது இன்டகிரேட் பண்ணா half kx square. So what is the energy stored? So stringல என்ன energy stored இருக்கும்? half kx ங்கற energy store ஆயிருக்கும். This is what is the work done. Okay, energy stored in that spring half k x square na represent பண்ணலாம். Yes or no? Energy stored in the spring. Clearly understand this one? அப்படினா potential energy கொடுத்திருந்தா F கால்குலேட் பண்ணலாம். F கொடுத்திருந்தாலும் potential energy நம்மால கால்குலேட் பண்ண முடியும். Clear? Everyone understood? பசங்களா புரியுதா பசங்களா? Clear? Yes or no? Are getting my point? Clear? And one more relation is that இப்போ நாம் work done க்கு relation எடுத்துட்டோம். Because work done is stored in the form of potential energy தெரிஞ்சிருச்சு. Kinetic energy க்கும் work க்கு என்ன relation? What is the relation kinetic energy க்கு work க்கும்? So this is very important idea, you must know clearly. Kinetic energy க்கும் potential energy க்கும் சரி kinetic energy க்கும் work done க்கு என்ன relation? Very important thing. Question பாருங்க. Work energy theorem. Work energy theorem. So this is what is the relation kinetic energy க்கும். So இங்க பாருங்க நான் என்ன பண்றேன்? Listen, என்னோட flat surface எடுத்துட்டேன். This is my flat surface. இதுல ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் கன்சிடர் பண்றேன்னு வெச்சுக்கலாம். This is what is the mass of the object m ன்னு எடுத்துட்டேன். Okay, mass of the object is m. So initially இந்த நான் force apply பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் மேல force apply பண்ணிட்டேன். So the displacement in the directionல displacement இருக்கு. F apply பண்ணிட்டேன். Displacement in the direction. Initial velocity u ன்னு எடுத்துட்டேன். u ங்கிறது என்ன சொல்லலாம்? Initial velocity. u ங்கிறது என்ன சொல்லலாம்? Initial velocity. இங்க ரீச் ஆகும்போது இந்த பார்ட்டிகிளோட velocity final velocity v ன்னு எடுத்துட்டேன். v ங்கிறது என்ன சொல்லலாம்? Final velocity. Final velocity. So can we calculate that work done sorry initial velocity final velocity acceleration displacement velocity relation calculate பண்ணலாமா? எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. Listen carefully. So இங்க எடுத்துட்டேன். What is the final velocity ங்கிறது v square minus initial velocity u square plus இல்லையா 2 into இந்த ஆக்சலரேஷனால என்னவா இருக்கும்? ஆக்சலரேஷனால ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? எஸ், ஆக்சலரேஷன் இன்டு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட்? x is displacement. எஸ் ஆனோ? நான் என்ன பண்றேன்? எல்லா சைடையும் இந்த 1/2 கீழ கொண்டு வந்துட்டேன். 1/2 v ஸ்கொயர் 1/2 u ஸ்கொயர் plus 2ax. இங்க நான் மாஸை மல்டிப்ளை பண்ணேன், இங்க மாஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன், இங்க மாஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்படினா what is it? This is what force into displacement is a work done. Work done சொல்லலாமா? This is force into displacement. What is it? Work done. இது என்ன சொல்லலாம்? Initial kinetic energy. இந்த சைடு இது என்ன சொல்லலாம்? Final kinetic energy. அப்படினா work done க்கு ரிலேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். What is the work done க்கும் force க்கு என்ன ரிலேஷன்? So the work done is equal to final kinetic energy minus what? Initial kinetic energy. So this is very important relation. So இப்பதான் பார்த்திருக்கோம். என்ன ரிலேஷன் பாருங்க. First relation. Work done is equal to change in kinetic energy. And work done is equal to இப்பதான் பார்த்தோம் minus change in potential energy. U final. So minus u final minus what? U initial, right? அப்ப இது ரெண்டும் work done தானே? ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்க பார்க்கலாம். So இந்த இடத்துக்கு ஈக்குவேட் பண்றேன். Final kinetic energy minus initial kinetic energy, that is equal to initial potential minus final potential, right? இந்த initial இங்க வந்துச்சு அப்படினா u initial plus what? K initial. இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா K final plus what? U final. So this is what is the energy conservation சொல்லலாம். அப்படினா இனிஷியலா இருக்க எனர்ஜியும் ஃபைனலா இருக்க எனர்ஜியும் என்னவா இருக்கும்? It is a constant, it never change. Yes or no? Getting me point? So this is what is a conservation of energy நம்ம represent பண்ணலாம். Understand this one. Conservation of energy. இப்போ நாம எப்படி conservation of energy apply பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். Clearly understand this one. So this is what is the initial, this is what is a total final kinetic energy, right? Total final, so total energy. So kinetic energy plus potential energy. எஸ் ஆனோ இருக்கடி மீ பாயிண்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? ஸோ இதுதான் நாம் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ண போகலாம்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த எனர்ஜி கன்சர்வேஷன்.
So this is what is that work energy theorem. இதுவும் work energy theorem. இது என்ன சொல்லலாம்? Energy conservation சொல்லலாம். இது எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். Listen carefully. First I am going to do this one. Clearly தெரிஞ்சுக்கங்க எப்படி அப்ளை பண்ண போறோம்னு பாரு. Listen. Clear தெரிஞ்சுக்கங்க பசங்களா? So this is what is it? Mass of the object நான் என்ன எடுத்துட்டேன்? இங்க mass of the object எங்க எடுத்துட்டேன்? m ன்னு எடுத்துட்டேன். Mass of the object is m. எந்த ஹைட்ல இருக்கு? இந்த ஹைட்ங்கற ஹைட்ல இருக்குன்னு வெச்சுக்கங்க. மேல ஹைட்ங்கற ஹைட்ல இருக்கு. Yes or no? I am going to apply the energy conservation. ரெண்டு அப்ளை பண்ண போறேன். energy conservation work energy theorem அப்ளை பண்ண போறேன். Aris energy conservation மட்டும் நான் அப்ளை பண்ண போறேன். கிளியரா தெரிஞ்சுக்க. ஓகேவா? சோ எப்படி energy conservation அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. சோ இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ புக் எடுத்துட்டேன். So what is the book is that? NCERT physics books, right? இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? இங்க ஒரு ஆப்ஜெக்ட்டை வெச்சிட்டேன். இங்க ஆப்ஜெக்ட்ல இருக்கும்போது இதோட கிரவுண்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So this is what my ground எடுத்துட்டேன். இது என்னோட ground எடுத்துட்டேன். Just I am taking this is what is ground. H ஓட வேல்யூ 0. Right? இப்போ இந்த ஹைட்ல h இருக்கும்போது ஹைட்ல வெச்சல ரெஸ்ட்ல இருக்கு. It is like a freely falling. நான் மேல வெச்சிட்டா மேல இருந்து என்ன வர போகுது? கீழ வர போகுது. ஓகே? மேல இருந்து கீழ வர போகுது. அப்ப நான் இனிஷியல் ஹைட்ங்கிறது என்ன சொல்லலாம்? h ன்னு எடுத்துட்டேன். ஹைட் இருந்தா என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் சொல்லுங்க வாங்க. What is the potential energy? ஏனா mgh மேல இருக்கு. ஒரு ஹைட்ல இருந்துச்சுனா என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். என்னது? mgh இல்லையா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh இருக்கும். இது ரெஸ்ட்ல இருந்தனால வாட் இஸ் தி கைனெடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். எஸ் ஆனோ? ரெஸ்ட்ல இருந்தனால கைனெடிக் எனர்ஜி 0. இப்போ நான் மேல வெச்சிட்டேன். இந்த இடத்துல வெச்சிட்டேன். மேல இருந்து என்ன அது கீழ வருது. அப்ப நான் கீழ வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் கீழ வரும்போது இங்க என்ன இருக்கும்? ஹைட் இல்லாதனால வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி? become 0. இங்க வரதானே என்ன ஆகும்? ஃபாஸ்டா வரும். அப்ப இந்த பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது என்ன இருக்கும்? கைனெடிக் எனர்ஜி ½ mv² சொல்லலாமா? ரைட்? ½ mv². அப்ப நான் மேல வெச்சிட்டா மேல இருந்து கீழ வரும்போது என்ன கன்வெர்ட் ஆகுது? the potential energy என்னவா கன்வெர்ட் ஆகும்? கைனெடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். there is no loss. why? because it is a work done by gravity, work done by conservative force. அப்ப நான் independent of what? path. இப்போ நான் energy conservation அப்ளை பண்ணலாமா? so kinetic energy initial plus what? potential energy initial that is equal to kinetic energy final that is plus what? potential energy final. Right? so initial என்னன்னா 0 பாருங்க. kinetic energy 0. potential energy என்ன இருக்கு? mgh that is equal to final kinetic energy ½ mv². what is the potential energy? become 0. இந்த m cancel இந்த m cancel எனக்கு v வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த ரூட் இங்க கீழ இந்த 2 இங்க கொண்டு வந்துட்டா 2gh என்ன சொல்லலாம்? into root 2. okay va? so what is the final answer is that? so this is what is the answer of this. clear? so எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணலாம் தெரிஞ்சதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுனா ஜஸ்ட் thumbs up பண்ணுங்கடா. டேய் பண்ணி விடுங்கடா. எஸ் clear everyone understood right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு clear? clearடா பசங்களா? நீங்க ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிறீங்கடா. டேய் அமைதியாவே இருக்கீங்கடா. டேய் சோ அமைதியா இருந்தா how can I know this? எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எப்படி எனக்கு தெரியும்? எஸ் Nivo is good. Yes, thank you Kavirasi. Clear பசங்களா? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? Clear? Everyone understood right பசங்களா? Clear பசங்களா? so like ரொம்ப கம்மியா இருக்கு பசங்களா. so உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. just I have to what is it? so at least ஒரு 2 o'clockல நமக்கு என்ன வரணும்? ஒரு 100 likes வந்துறணும் பசங்களா. 2 o'clockல ஒரு 100 like வந்துறணும். so I am expecting you that. so இப்ப பாருங்க இத பேஸ் பண்ணி நாம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். I am solving based on this idea. yes, first question is that. Can you try this question? A particle is placed at the point A. Particle is placed at a point A of a frictionless track ABCD. ABCD. So ABC ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ABC. Now generally push towards right. நான் என்ன பண்ணிட்டா push towards right. The speed of the particle when it reaches எந்த பாயிண்ட் ரீச் ஆகும்போது? so இந்த பாயிண்ட் ரீச் ஆகும்போது so Bங்கற பாயிண்ட் ரீச் ஆகும்போது. see here இதுல பாருங்க இது JE question. it is a JU question. it is JE question. சொல்லிட்டேன். இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா இதுதான் என்னோட ஹிண்ட்ங்கிறது என்ன அப்படினா சோ மேல இருந்து புஷ் பண்ணி கீழ வரேன். இது क्वेश्चन என்ன அப்படினா so when particle reaches B what we have to calculate? speed calculate பண்ணனும். so this is what is the question.
ரைட்? இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம்? ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம், ஆர்எஸ் எனர்ஜி கன்சர்வேஷன் வச்சு அப்ளை பண்ணலாம். லிசன், இங்க பாடி இருக்கும்போது இங்க பாருங்க, இங்க இருக்கும்போது என்ன எனர்ஜி இருக்கும்? ஸோ இங்க எனர்ஜி பிகாஸ் இட் இஸ் ஹைட்ல இருக்கு, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? mgh இருக்கும். பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு வாட்? mgh. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வாட்? mgh. ஸோ நான் டயக்ராம் வரைஞ்சிடறேன் ஸோ தட் யூ கேன் ஆல்சோ சால்வ் த ப்ராப்ளம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட். இந்த ஹைட்டை நான் எடுத்துட்டேன், இந்த ஹைட்டை நான் எடுத்துட்டேன் 1 மீட்டர்னு எடுத்துட்டேன், இந்த ஹைட்டை என்னது 0.5 மீட்டர்னு எடுத்துட்டேன், 0.5 மீட்டர். திஸ் இஸ் 1 மீட்டர், திஸ் இஸ் வாட் 0.5 மீட்டர். எஸ் ஆனோ? இப்போ ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னா the object is at இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, the mass of the object is m. ஸோ இங்க வரும்போது என்ன இருக்கும்? இது சர்டன் ஹைட்ல இருக்கு, இங்க என்ன இருக்கு? சம் வெலாசிட்டில வரனால இங்க ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணணும். எஸ் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? we have to calculate the speed. now இந்த ஹைட்ல இருக்கும்போது என்ன எனர்ஜி இருக்கும்? so can you tell me that இங்க potential energy என்னவா இருக்கும்? mgh இருக்கும். what is the kinetic energy? kinetic energy becomes 0. potential energy mgh, kinetic energy என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இங்க வரும்போது என்னவா இருக்கும்? இப்போ இங்க வந்துச்சு அப்படின்னா potential energy 0 இருக்கும். இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? potential energy 0. the kinetic energy என்னவா இருக்கும்? of mv2 இல்லையா? பட் நாம இங்க கால்குலேட் பண்ண கூடாது, இங்க தான் கால்குலேட் பண்ணனும் சொல்லிருக்காங்க. can you try calculate and tell me that? can you try to calculate and tell me that what is the answer is that? so இங்க பாருங்க, எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாமா? இந்த இடத்துல பாருங்க, இனிஷியல் kinetic energy plus initial potential energy that is equal to final kinetic energy plus what? final potential energy. S and F final. So இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், what is the initial kinetic energy? kinetic energy becomes 0. what is the potential energy? mgh. clear up? initial kinetic energy 0, potential energy mgh. இந்த ஹைட்டை h ன்னு எடுத்துட்டேன், இது என்னவா இருக்கும்? 0. இது 1 அப்படினா 0.2 னா அதுல பாதி h/2 ன்னு சொல்லலாமா? this is what is h/2. அதுல பாதின்னு சொல்லலாமா? அப்படினா இந்த இடத்துல which is equal to, இங்க kinetic energy என்ன தெரியாது, we don't know what is kinetic energy, mv2 plus potential energy எவ்வளவு ஹைட்ல இருக்கு? mgh/2 இருக்கு, half of the heightல இருக்கு, mgh/2 இருக்கு இல்லையா? சோ இது இந்த சைடு கொண்டு வந்துட்டா என்ன கிடைச்சிரும்? mgh minus mgh/2 is equal to what? half mv2. half mv2, m cancel, right? mgh minus mgh/2 என்ன கிடைச்சிரும்? gh/2 ன்னு கிடைச்சிருமா? this is what is it? half v2. so இங்க என்ன கேன்சல் ஆயிரும்? இது கேன்சல் ஆயிரும். so v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? √g into h. கம்ப்ளீட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் ஃபார் திஸ், ஆன்சர் சொல்லுங்கடா பசங்களா. what is the answer for this? ஆன்சர் சொல்லுங்கடா பசங்களா. what is the answer for this question? முடிஞ்சிருச்சு, மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. can you tell me the answer for this? come on பசங்களா. b is 10√2. say 10 √10 na. so 10 into what? 1 meter. yes, it is a √10. that's it. b is the answer. clear? yes or no? yes, good. clear? everyone understood? Vino MBBS good? yes. Kaviyarasi good? clear? yes, good. Sophia is good? good. √10. yes, good. okay, can you do this question? can you do this question? can you do this question? இது JE question, useful ஆ இருக்கும். can you try to answer this one? the probe of pendulum is released from the horizontal position. என்ன சொல்லிட்டாங்க? எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க? இந்த horizontal positionல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. the length of the இதோட length of the கொடுத்துட்டாங்க 10 meter கொடுத்துட்டாங்க. length is 10 meter. if it is dissipated 10% of its initial energy against the resistor. அப்ப நாங்க பாருங்க, இப்ப மேல இருந்து கீழ வருது இல்லையா? மேல இருந்து கீழ வருது. நெக்ஸ்ட் பாருங்க, the speed of with which probe arrives at lowest point. இங்க அரைவ் ஆகும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கீழ பாயிண்ட்க்கு வரும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க இருந்து இங்க வரும்போது லிசன், ஃபிரிக்ஷன் இல்ல அப்படினா என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? பிகாஸ் இது எந்த ஹைட்ல இருக்கு? mgh-ங்கற ஹைட்ல இருக்கு இல்லையா? mgh-ங்கற ஹைட்ல இருக்கு. அப்படினா இங்க என்ன இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி not equal to 0. கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் இல்லையா? இப்போ
ஏர் ரெசிஸ்டர் இல்லை அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகும்? இந்த இடத்துல வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிகம் 0, கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா இஃப் there is no friction, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? கைனடிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆயிருக்கும். இப்ப ஃப்ரிக்ஷன் இருந்தனால எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் ஆயிருச்சு? 10% லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி? கேன் யூ டெல் மீ தட்? how much potential energy converted into kinetic energy இருக்கும்? அப்படின்னா 10% போச்சுன்னா அப்படின்னா 90% ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? அப்படின்னா ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ். இது டோட்டல் எனர்ஜில இருந்து எவ்வளவு? 90% என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? 90% ஆஃப் mgh என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு வாட்? கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட்? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? கிளியர்? கிளியர் பசங்களா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? சோ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி. சோ 90% 90 டிவைடட் பை 100 mgh என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv2 கன்வெர்ட் ஆயிருக்கு. இஸ் இட் கிளியர்? 10% லாஸ் ஆயிருச்சு. கிளியரா? கிளியர் பசங்களா? the loss 10%. கிளியர்? சோ இப்போ நாம 1 by என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? m கேன்சல் m கேன்சல். இந்த ஹைட்ங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் என்னோட ஹைட், இதுதான். சோ அப்படின்னா லென்த் தான் ஹைட்டா எடுத்துப்பேன் இல்லையா? லென்த் ஆஃப் தட் வாட் இஸ் இட்? the pendulum is a height. length of the pendulum is height. சோ இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா அங்க பாருங்க 90 divided by 100 into g ஓட வேல்யூ 100, ஹைட் ஓட வேல்யூ என்னது? 10. சோ g ஓட வேல்யூ 10 not 100 is equal to half v square சொல்லலாமா? half v square. கிளியரா? clear everyone understood right? so இந்த 0 cancel ஆ, இந்த 2 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணா 180 is equal to v square. so v ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். what is v value? can you tell me that? ஏனா எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க இந்த ரிலேஷன். what is it? yes, கவியரசி 6√5. yes, 6√5. yes, good, super ma. கவியரசி you are doing good. அவங்க மட்டும் தானமா? கவியரசி மட்டும் தானமா? சோஃபியா and ஸ்வேதா இருக்கீங்களா? ஸ்வேதா and வினோ, அஜய் அமுதன். yes, டாக்டர் சந்தோஷ் A is answer. yes, good சந்தோஷ். முகமது ஃபஹம். yes, வினோ. ஸ்வேதா இருக்கீங்களா? ஸ்வேதா are you there? ஸ்வேதா. hello Kanas. yes, Sophia is good. A is good. yes, good. Muhammad is good. Muhammad are doing good. ஆன்சர் பண்ணீங்களா? ஆன்சர் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, so what is the answer is that? so இத நான் எப்படி எடுத்துட்டா √18 ங்கிறது என்ன சொல்லலாம்? this is what is that? 6√5 னு சொல்லலாம். clear? 6√5. so can you do the one more question? can you do the? so இன்ட்ரஸ்டா இருக்கீங்களா? சேம் ஒர்க் எனர்ஜி அப்ளை பண்றதுக்கு are you interested? இன்ட்ரஸ்டா இருந்துச்சுன்னா அப்படியே தட்டி விடுங்க, லைக்கை தட்டி விடுங்க. ஸோ அரேஸ் ஃபயரை தட்டி விடுங்க. ஐ கேன் கோ வித் திஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஃபயரை தட்டி விடுங்க. ஃபயர் தட்டி விடுங்க பசங்களா. எஸ் குட். கவியரஸ் இஸ் குட். சந்தோஷ் குட். வினோஸ் குட். எஸ் ஃபைன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். எஸ் குட். என்னடா குளிரில் இருக்கிறியா? எஸ் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கேன் யூ ட்ரை திஸ் கொஸ்டின்? கேன் யூ ட்ரை? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிசன் கேர்ஃபுல்லி. கொடுத்துருக்கிறது பாருங்க. what is given is that question பாருங்க. கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? the potential energy function of particle region of space in given by potential energy கொடுத்து விட்டார்கள். ஐயா potential energy கொடுத்து விட்டார்கள். இப்போ நாம என்ன கொடுக்கணும்? என்ன கால்குலேட் பண்ணணும்? potential energy கொடுத்துட்டாங்க. potential energy கொடுத்துருக்காங்க. so நாம இப்போ என்ன பண்ணணும்? we have to calculate the magnitude of x component of force calculate பண்ணணும். magnitude of x component of force calculate பண்ணணும். on the particle the position என்ன சொன்னா 1 2 3 கொடுத்திருக்காங்க. எஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? see here we know that potential energy நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். சோ எங்க பார்த்திருக்கோம் அப்படினா listen, potential energyக்கும் ரிலேஷன் பாருங்க. listen, சோ இங்க பாருங்க, எனக்கு potential energy தெரிஞ்சா எப்படி ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம்? potential தெரிஞ்சிச்சா எப்படி ஃபோர்ஸ் பண்ணலாம்? F is equal to minus du by dr சொல்லலாமா? F is equal to minus du by dr. சோ இதுதான் என்னோட பாயிண்ட் பசங்களா. இதுதான் பாயிண்ட் கண்ணா குட்டீஸ். ஹலோ கண்ணா குட்டீஸ் இருக்கீங்களா? எஸ். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. u is given what is value? 2x² plus what? 3y³ plus what? 2z. இதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு வேல்யூ.
clear? இப்போ நான் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணனும் எந்த காம்போனன்ட் இதுல தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க பசங்களா லாஸ்ட் ஜே क्वेश्चन இது லாஸ்ட்ல என்ன மிஸ் பண்ணிட்டாங்க அப்படினா எக்ஸ் காம்போனன்ட் கேட்டிருக்காங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன அப்படினா எல்லா ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணி ஆன்சர் போட்டாங்க தட் இஸ் ராங் சோ நாம எக்ஸ் காம்போனன்ட் தான் கால்குலேட் பண்ணனும் அப்படினா என்ன சொல்லலாம் f is equal to minus du by dx x மட்டும் போட்டா போதும் that's it x காம்போனன்ட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணனும் கிளியரா சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் minus d by dx of என்ன சொல்லலாம் so இது u க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2 எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா 3y² + 2z சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது ஏனா கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க x காம்போனன்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க பசங்களா sir is 4 c's answer are 4 we'll see that so x² ன்னு எடுத்துட்டேன் x² ன்னு எடுத்துட்டேன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம் -4x ன்னு கொடுத்துட்டாங்க x ஓட வேல்யூ this is x இது y பாயிண்ட் இது z பாயிண்ட் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா 4 -4 into 1 -4 வந்திருக்கு பட் ஆப்ஷன் +4 தான் இருக்கு why -4 தான் வந்திருக்கு then how we'll get so this is what is I cap right this is I cap +4 தான் ஆப்ஷன் is +4 பட் சிங்க பாருங்க எனக்கு வந்தது -4 I cap பட் இதுல 4 தான் இருக்கு எப்படி நாம சொல்லலாம் why is that see here option is எனக்கு ஆன்சர் வந்தது -4 I cap can you tell me that anybody எனக்கு -4 I cap தான் வந்திருக்கு பட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க 4 தான் கொடுத்திருக்காங்க why c is option is 4 அப்ப நான் எதை चूஸ் பண்ணனும் 4 चूஸ் பண்ணுமா -4 चूஸ் பண்ணுமா இல்லனா 4 வந்துருச்சு அப்ராக்ஸிமேட்டா 4 चूஸ் பண்ணலாம் அப்படி சொல்லலாமா see clearly நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க magnitude தான் கொடுத்திருக்காங்க so we have to take the magnitude so this is what is that magnitude என்ன சொல்லலாம் yes it is a 4 so answer is 4 clear எல்லாத்துக்கும் பசங்களா புரிஞ்சுதா yes good Vinu MBBS good super clear yes good clear everyone understood it so can you do this next question can you try this one can you try this question யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் this is first last question is that so இதுக்கு அப்புறம் நாம என்ன போலாம் அப்படினா we will discuss the power நாம போயிரலாம் power we'll discuss the power the body is released from a height equal to radius r அப்ப என்னங்க பாருங்க எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரேடியஸ் r இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இது ரேடியஸ் r எடுத்துட்டேன் இங்க இருந்து ரேடியஸ் r ல இருந்து என்ன பண்றாங்க இத ரீச் பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க ரைட் that is released from this r அப்ப இந்த mgh potential energy இங்க என்னவா இருக்கும் see here you have to take always from the earth surface இங்க இருந்து தான் எடுக்க போறீங்க ஓகே சோ இங்க இருந்து எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் potential energy 2mgh so 2m sorry r plus r 2r இல்லையா 2mgr mgr என்ன கிடைச்சிருச்சு s ஆனோ mgr ஒரு நிமிஷம் wait it's blurred wait பசங்களா just I'll change ஒரே நிமிஷம் பசங்களா ஒரே நிமிஷம் kindly wait few minutes I'm audible right எல்லாத்துக்கும் கேக்குதா kindly wait
I'm audible, right? Hi. Hello, sir. Sir, can you see the light, sir? Because full of blur. So I'm going to change this. I'm changing the focus, but it's unable to change the focus, sir. Yes, sir. Full of blur. Yes, sir. Hello, can you hear me, sir? Sir, can you hear me? Yes, sir. So just 5 minutes before, sir. No, I'm not changing. While taking the class, it changes, sir. While taking the class, it changes suddenly. So, but I am adjusting. So we need again, sir, the same ID, or else we need one more ID, sir. Hmm. Okay, sir. Okay. Yes, sir. Yes, sir. Yes, sir. So you will share, right, sir? Sir, it's the same key I have to use. Okay, sir. Yes, sir. So I'm audible, right? Kindly wait. So few minutes. Kindly wait. Okay, so மறுபடியும் நான் join பண்றேன். Just wait for this, I think. Yes. So inform to your friends and so in the session definitely உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, so inform to your friends. Okay, so I'll join again. Okay.
Okay, now audible? I'm audible, right? So some clarity issue. So இன்னைக்கு மட்டும் தான் நமக்கு இந்த மாதிரி ஆகுது இல்லையா? I'm audible now, everyone? Hey, பசங்களா. Okay, now audible. Yes. D. John, audible? See? So இந்த மாதிரி நாம ஏதாவது ஒரு டல்ல செஷன் நாம போயிட்டு இருக்கும்போது yes. Nancy. Okay. Yes, I'm audible, right? எல்லாருக்கும் audible? எல்லாரும் கேக்குதா? இந்த மாதிரி obstacles வரும். You can call me DJ John sir. DJ John நல்லா இருக்கா? Hello sir, Ajay. I'm audible, right? எல்லாருக்கும்? ஏய் ஆன்சர் பண்ணிடுச்சு. அது கூட ஆன்சர் பண்ணிட்டீங்களா? வாங்கடா டேய், சூப்பரா. So you are doing good. 𝒑𝒉 is doing good. MBBS. So அப்படின்னா எல்லாரும் MBBS ஆ? So யாரெல்லாம் நீட் இந்த டைம் எழுத போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் தெரிஞ்சுக்க போறேன். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல். யாரெல்லாம் ஜேஇ எழுத போறீங்க, நீட் எழுத போறீங்க, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஜேஇ நீட் யாரெல்லாம் ஜேஇ நீட் எந்த இந்த 2026 எழுத போறீங்களா 2027 எழுத போறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. கிளியரா இருக்காது? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸோ ஆன்சர் இஸ் வாட் இஸ் இட்? 2 √2gr தான் ஆன்சர். ஓகே, எஸ் குட். 𝒑𝒉 நீட் எஸ் இந்த இயர் தான் எழுத போறீங்களா? Yes, blessed to be Nancy. You came finally. The first time need but dropper sir. Okay, fine. So in the definitely in the year ungala definitely in the 2026 ungala entire life change panna povuna or God bless you. Okay. Yes, NEET 2026. Mohammed, yes, NEET 2026. Good. Definitely in the year ungala NEET 2026 next time neenga 26. Yes. Hari, J, yes. In 23 days irukada Hari. Only 23 days. 2-3 days மட்டும் தான் இருக்கு. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலாக ஹெவியாக மாற்றுங்க. ஓகே, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ஓகே. இந்த பயோ ஸோ 2027 பயோ அட்வான்ஸ் லெவல்ஸ் ஸ்ரீலங்கா. அட்வான்ஸ் லெவல் ஸ்ரீலங்காவா? என்னடா அது? எஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நீட் மார்க் இந்த டைம் 200 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். எஸ் 𝒑𝒉 200 மார்க் இன்க்ரீஸ் 600 ப்ளஸ் தான் எடுக்க போறீங்க. ஓகே, ஸோ கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. ஜஸ்ட் மிஸ், ஏன்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃபாக இருந்தனால தான் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இந்த டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ மீ 400 𝒑𝒉. எஸ் நான்சி. ஓகே, இந்த டைம் நீங்கள் கிராக் பண்ணாமல் விடக்கூடாது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்க, இந்த வருஷம் நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ஏன்னா வேண்டா வெறுப்பாக மட்டும் படிக்காதீங்க. இந்த நீட் 2026ஓட கொஸ்டின் பேப்பர் உங்களோட லைஃப்ல சேஃபாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கு. இந்த நீட் 2026 உங்களோட லைஃப் என்டையர் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஏன்னா நாளையிலிருந்து ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர் இல்லையா? மீ இஸ் அ நியூட்ரல் சார். ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர். ஓகே, ஸோ நீட் 2026ல நம்ம தரமாக சம்பவம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் ஈஸியாக வருதோ டிஃபிகல்ட்டாக வருதோங்கிறத முக்கியம் இல்லை. நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. தென் ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நோருக்கு ஒரு 650 மேலே எடுத்துடணும். டஃப்பாக வருதா அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணணும், ஒரு 600 டச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். எஸ், ஐ எம் செகண்ட் டைம் ரிப்பீட்டட் சார். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கோர் 499. அஜய், இந்த டைம் பரவாயில்ல அஜய், இந்த டைம் ட்ரை பண்ணுங்க அஜய். நீட் நமக்கு கண்ணுக்கு தெரியறது பக்கம் தான். 4 month தான் ஈஸி. ஸோ அடுத்து 27 நாம எதிர்பார்க்கவே கூடாது. 2026ல கிராக் பண்ணிட்டு போயிடணும் பசங்களா. நான்சி அக்கா, ஓ டீ என்னடா? எஸ் ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆன்சர் இஸ் செட் √TGR, ரைட்? DGR √JR. எஸ் எம்ஜிஆர் மாதிரி TGR சொல்லிட வேண்டியதான். NTR MGR TGR. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். ஹாப்பி நியூ இயர். எஸ், ஹாப்பி நியூ இயர் ஹரி. ஸோ இந்த இயர் உங்களோட லைஃப் என்டையர் சேஞ்ச் பண்ண போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஹாப்பி டு ஆல். ஸோ நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபைனலி வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் பவர் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். பவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் ஓங்கி அடிச்சா 1 ton வெயிட், அந்த பவர் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ பவர் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இஃப் யூ ஸ்டார்டட் த பவர். ஓகே, இப்போ நான் பவர் நான் எடுக்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. பவருங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒர்க் டன் பை யூனிட் டைம். பவருக்கும் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ அதிகமாக எனர்ஜி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குயிக்காக வேலை செய்யலாம் இல்லையா? குயிக்காக வேலை செஞ்சுன்னா பவர் எனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? பவர் எனக்கு அதிகமாக இருந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ பவர் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது பவர் அதிகமாக இருக்கும். எஸ் தான் இருக்கு. I to play. ஓகே, I to play guitar. டிங் டிங் டிங். எஸ் ஓகே. ஸோ
we are going to start this relation. என்ன பவர் பார்க்க போறோம் அப்படின்னா பவர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா பவர் இஸ் வாட் இஸ் இட் பவர்ங்கிறது என்ன டிஃபைன் பண்ணலாம் ஒர்க் டன் பை யூனிட் டைம் டிஃபைன் பண்ணலாம் ஒர்க் டன் பை யூனிட் டைம் அதாவது கம்மியான டைம்ல ஒர்க் பண்ணா பவர் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் எஸ் ஆர் நோ அதிகமான டைம்ல கம்மியா ஒர்க் பண்ணா பவர் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் ஆர் எல்ஸ் we can go with this power நமக்கு தெரிஞ்சிச்சு energy by unit time கூட சொல்லலாம் energy by unit time yes sir or get me point so this must be know clearly sir நீங்க mass sir மாஸா yes mass okay so இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் work done by unit time நீங்க பாருங்க நான் பவர் எடுத்துட்டேன் if I want to calculate instantaneous power எனக்கு வேணும்னு வெச்சுக்கலாம் instantaneous எனக்கு பவர் வேணும் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா force work done எப்படி டிஃபைன் பண்ணலாம் force into displacement டிஃபைன் பண்ணலாமா divided by t x by t ங்கிறது என்ன சொல்லலாம் velocity represent பண்ணிட்டோம் அப்படினா the power எப்படி டிஃபைன் பண்ணலாம் so power is equal to f dot v ன்னு டிஃபைன் பண்ணலாம் so this must be know clearly what is the power is equal to f dot v ன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் yes or no getting me point hi nancy emily so ரொம்ப நேரம் ஆச்சு emily yes நீங்க வரும்போது so உங்களோட group of students friends இழுத்துட்டு வந்துருங்க hi nancy yes வாங்க yes okay உங்களோட பாட்டு என்ன பாட்டு blessed நான்சி உங்களோட ஃபேவரட் சாங் என்னது எஸ் சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் எஸ் சோ f டாட் v ன்னு நாம எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ நான் இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா பவர் டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டாவே பவர்ங்கிறது என்ன சொல்லலாம் இட் இஸ் a power is what scalar quantity ன்னு எடுத்துக்கலாம் so this is what is a scalar quantity clear and one more thing you can calculate that so எனக்கு average power வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம் average power so if we want to calculate average power எப்படி calculate பண்ணலாம் so the kinetic energy per unit time இல்லையா the kinetic energy in terms of kinetic energy ல represent work done kinetic energy represent பண்ணலாமா change in kinetic energy per unit time represent பண்ணலாமா small change in time right so it is a time change in kinetic energy this is what is an average power relation average power எப்படி represent பண்ணலாம் change in kinetic energy by time ன்னு நாம represent பண்ணலாம் yes so நீங்க வாசிப்பீங்கல if you are guitar player right that's why I'm asking you that okay sir appo okay va fancy yes so what is the answer is that power is equal to average kinetic energy sorry average power எப்படி define பண்ணலாம் change in kinetic energy by time ன்னு represent பண்ணலாம் clear so this very important thing இந்த இதல தான் நான் maximum நமக்கு क्वेश्चनே கேட்பாங்க பவரை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டு பார்ட் is very very important average power and instantaneous power இதல இருந்து நம்ம கிராஃப் எப்படி கேட்பாங்கன்னு வெச்சுக்கோங்க listen carefully I'm changing this one இப்போ நான் பவருக்கு இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க in terms of instantaneous எடுத்துட்டேன் அப்படினா இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இன்ஸ்டன்டேனியஸ் எடுக்கும்போது can I represent like this instantaneous எடுத்துட்டா instantaneous power is equal to dw by so change in kinetic energy by time ன்னு டிஃபைன் பண்ணலாமா இப்போ change in kinetic energy வேணும் அப்படினா எப்படி டிஃபைன் பண்ணலாம் instantaneous power into dt ன்னு சொல்லலாமா this must be know clearly instantaneous power into ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகும் it's good song yes this is my favorite yes all Christian song okay fine அப்பப்ப புதுசா ஏதாவது கிளப்பி விட வேண்டியதுதான் ஏன்னா ஃபுல்லாவே சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ certain pointல we will feel bad so that's why so இது புரிஞ்சுதா so now it is instantaneous இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா I'm going to take listen carefully இப்போ நான் கிராஃப் வரையறேன்னு வெச்சுக்கேன் எது கிராஃப் வரையறேன் அப்படினா so this is what is it இது நான் எடுத்துட்டேன் இப்போ எனக்கு total kinetic energy வேணும் அப்படினா என்ன பண்ணனும் so we have to do the integration அப்படினா p instant power versus t நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் power versus t ல நான் இப்போ ஏரியான்றத கர்வ் கால்குலேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் so if ஏரியான்றத கர்வ் நான் கால்குலேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் you'll get change in kinetic energy உங்களுக்கு கிடைச்சிரும் yes or no getting me point the question direct question கேட்கலாம் so this must be know clearly அதாவது power versus t ல ஏரியான்றத கர்வ் கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் change in kinetic energy உங்களுக்கு கிடைச்சிரும் yes or no getting me point very important thing நமக்கு frequent-ஆ கேக்குற ஒரு question என்ன அப்படினா இப்போ கான்ஸ்டன்ட் பவரா இருக்கும்போது பவர் இஸ் கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சு அப்படினா நமக்கு என்ன வெலாசிட்டிக்கும் டைமுக்கு என்ன ரிலேஷன் பொசிஷனுக்கும் டைமுக்கு என்ன ரிலேஷன் அப்படினு क्वेश्चन கேட்கலாம் சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ if it is a power is equal to constant எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க சோ வெலாசிட்டிக்கும் பொசிஷனுக்கும் டைமுக்கு என்ன ரிலேஷன் क्वेश्चन கேட்கலாம் இப்போ பவர் கான்ஸ்டன்ட்னா பவர் எப்படி டிஃபைன் பண்ணலாம் பவர் is equal to பவர் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன் பவர் is equal to இதுல நான் போலாமா so can I take it as a mass into acceleration
v னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா mass into acceleration into v இப்போ v ங்கிறது எனக்கு acceleration ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா m dv by dt into what is v னு சொல்லலாமா this is what is a constant some constant p னு எடுத்துக்கலாம் so this is what is a dt into v இது என்ன சொல்லலாம் இது p னு எடுத்துட்டேன் இந்த dt இங்க மல்டிப்ளை பண்ணா dt so p is equal to what m v dv னு சொல்லலாம் so நமக்கு ரிலேஷன் கால்குலேட் பண்ணோம் so v க்கும் t க்குமான ரிலேஷன் எஸ் ஆனா இப்போ இத இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் இனிஷியல் வெலாசிட்டி நான் எடுத்துட்டேன் 0 எடுத்துட்டேன் இனிஷியல் வெலாசிட்டி 0 ஃபைனல் வெலாசிட்டி v னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்க இத இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம் v² divided by 2 எஸ் ஆனா இங்க t is equal to 0 to t is equal to t னு எடுத்துட்டேன் அப்படினா p into t எஸ் ஆனா அப்படினா v is proportional to என்ன சொல்லலாம் t power 1 by 2 னு சொல்லலாம் எஸ் ஆனா v is proportional to t power 1 by 2 னு சொல்லலாம் எஸ் ஆனா எர்கடிமி பாயிண்ட் எலக்ட்ரிக் கிட்டாரா எஸ் okay so v is proportional to t power 1 by 2 இதுவே x னா எழுதிட்டேன்னு வெச்சுக்கவேன் v எப்படி எழுதலாம் dx by dt எழுதலாமா can I write like this is proportional to t power 1 by 2 அப்ப நான் இத இன்டகிரேட் பண்ண அப்படினா என்ன கிடைச்சிரும் t power 1 by 2 dt integral over எஸ் ஆனோ இப்போ இத இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் பாருங்க x is a proportional to t power 1 by 2 இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் t power 3 by 2 by 3 by 2 so apina x is proportional to t power 3 by 2 so this must be known clearly any doubt ipo varaiku purinjudha so this is very important question indha mara direct ah ungalku question kekkalam so if energy is constant adhaadu power is constant ah irundhuchna velocity kum time ku relation and also power is constant position kum what is a time ku ana relation this must be known clearly any doubt yaradhu puriyama iruka clear yes everyone understood right எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா so like தட்டி விடுங்கடா பசங்களா so உங்களோட லைக் இல்ல தான் மட்டும் தான் I will get so much of energy so clear everyone understood right yes or no clear yes now we can go with this next one so this is what is a power direct நாம substitute பண்ணிரலாம் இந்த ரிலேஷன்ல now question is that next பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா so இதோட work energy relation over so what we are going to discuss next problem is that collision நாம பார்க்க போறோம் so center of mass collision நமக்கு என்ன important அப்படினா momentum conservation important and also velocity is very important after collision velocity important and also one more thing is that coefficient of restitution is important okay coefficient of restitution important now the coefficient of restitution la irundha maximum problem உங்களுக்கு வர போகுது பசங்களா clearly understand this one so coefficient of restitution base பண்ணி நாம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் the collision எடுத்துட்டேன் அப்படினா two types of collision என்னென்ன collision சொல்லலாம் two types of collision எடுத்துட்டேன் அப்படினா ஒன்னு என்ன சொல்லலாம் it is a elastic collision இன்னொன்னு என்ன சொல்லலாம் it is a inelastic collision சொல்லலாம் இல்லையா elastic collision and இன்னொன்னு inelastic collision சொல்லலாம் yes or no see here elastic collision என்ன first we will discuss that collision ங்கிறது என்ன சொல்லலாம் it is a once hit ஆகும்போது என்ன ஆகும் it is a incident when the object hits another one என்ன ஆகும் momentum transfer ஆகும் so இந்த elastic collision நாலும் inelastic collision நாலும் என்ன சேமா இருக்கும் அப்படினா so momentum change in momentum என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் because it is a net force on the system 0 வா இருக்கும் எப்படினா அங்க பாருங்க I'll take what is that elastic collision எடுத்துட்டேன் we'll discuss that why it is a momentum conserve நாம தெரிஞ்சுக்கலாம் yes sir first I'll discuss that elastic collision இப்போ நான் பாடி எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் listen carefully நான் ரெண்டு பாடி எடுத்துட்டேன் so இது ஒரு பாடி எடுத்துட்டேன் this is what is the object another object நான் எடுத்துட்டேன் so இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன் so it is a moving with velocity இது m1 எடுத்துட்டேன் இது m2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம் it is a moving with velocity u1 இது moving with velocity u2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம் during the collision என்ன ஆகும் பார்க்கலாம் during the collision so during the collision என்ன ஆகும் அப்படினா listen carefully so இத நான் எடுத்துட்டேன் during the collision இங்க பாருங்க இந்த ஆப்ஜெக்ட் listen carefully இந்த ஆப்ஜெக்ட் because collision ஆகும்போது இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல மோதும் இல்லையா அப்படினா இந்த ஆப்ஜெக்ட் எது சர்ஃபேஸ் இதுதான் சர்ஃபேஸ் இல்லையா செகண்ட் பாடி இஸ் a சர்ஃபேஸ் இது m1 இது m2 இல்லையா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எது சர்ஃபேஸ் m2 இஸ் a சர்ஃபேஸ் அதனால என்ன பண்ணும் m2 m1 மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் m so we can take it as n1 எடுத்துட்டு சோ இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் n1 எடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் what is n2 இல்லையா what is the net force இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் as soon as these two forces are equal அப்ப நான் என்ன சொல்லலாம் net force ங்கிறது என்ன சொல்லலாம் இது n net force on the system என்னவா ஆயிடும் 0 ஆயிடும் net force on the system 0 ஆயிருச்சு அப்படினா net force எப்படி டிஃபைன் பண்ணலாம் net force equal to dp by dt ன்னு டிஃபைன் பண்ணலாம் இப்ப net force 0 வருதுன்னா
So momentum என்னவா இருக்கும்? Momentum, initial momentum, that must be equal to final momentum சொல்லலாம். Yes or no academic point? What is that? So momentum conservation என்ன தெரிஞ்சுதா? Yes or no, everyone understood, right? Because no external force acting. Yes, so DJ John is good. There is no center of mass changes, there is no external force. இங்க பாருங்க, இந்த ரெண்டு force, internal force, இது எல்லாமே என்னது? Internal force. Internal force 0 இருக்கும்போது, if there is no external force, internal force நால என்ன இருக்கும்? So this is net force on net internal force 0 இருக்கும். Momentum is conserved. That's why even elastic collision எடுத்துட்டாலும் inelastic collision எடுத்துட்டாலும் என்ன இருக்கும்? Momentum conserve இருக்கும். Yes or no academy point? This must be known clearly. அப்ப நான் momentum conservation apply பண்ணலாமா? Initial momentum, that must be final momentum. இப்போ after collision எடுத்துட்டேன், after collision எடுத்துட்டேன், ரெண்டு பாடி என்ன இருக்கு? So it is a moving with velocity, constant velocity ல மூவ் ஆயிருக்கு. Listen, so இதோட velocity நான் என்ன எடுத்துட்டேன்? v1 எடுத்துட்டேன், இதோட velocity v2 னு எடுத்துட்டேன். This is what? m1, இது m2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Now, can we apply the momentum conservation? Apply பண்ணலாமா? Can you apply the momentum conservation? சொல்லுங்க பசங்களா. Can you tell me the momentum conservation? Shall we apply the momentum conservation? Yes, எப்படி apply பண்ணலாம் momentum conservation? So momentum conservation எப்படி apply பண்ணலாம்? P initial, that must be P final. Yes or no? Initial momentum எதுக்கு இருக்கும்? இந்த ரெண்டு பாடிக்கே இருக்கும். So I apply that m1 u1 plus what? m2 u2 which is equal to, இது என்ன சொன்னா, during the collision there is no changes. இங்க நான் எடுத்துட்டேன் அப்படினா final momentum m1 v1 plus what? m2 v2 னு சொல்லலாமா? This is what is the final momentum சொல்லலாம். Clear? This is what is the momentum conservation சொல்லலாம். Clear? So elastic collision எடுத்துட்டேன் அப்படினா there is no loss of energy. Elastic collision எடுத்துட்டேன் அப்படினா there is no loss of energy. Elastic collision, no loss of energy. என்ன energy ஆகாது? There is no loss of energy. No loss of energy. அப்படினா kinetic energy என்னவா இருக்கும்? Initially இருந்த kinetic energyயும் finally இருந்த kinetic energy என்னவா இருக்கும்? Equal-ஆ இருக்கும். So can we use the kinetic energy conservation use பண்ணலாமா? Energy conservation, I am using energy conservation. Initially என்ன இருக்கும்? Half m v1 square plus இந்த body எடுத்துட்டேன் அப்படினா half m2 என்ன சொல்லலாம்? v2 square which is equal to இந்த ரெண்டு body வருது. So final moment, final kinetic energy half m1 v1 square plus what? Half m2, what we can say it is a v2 square. So this is what is a conservation of energy ன்னு சொல்லலாம். Yes, energy is conserved. So during the elastic collision எது கன்சர்வா இருக்கும்? Momentum is conserved, energy கன்சர்வா இருக்கும். Yes or no academic point? Energy is conserved. See here, இதுல நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படினா, so because energy loss இருக்காது இல்லையா? Energy loss இருக்காது. See, based on that, இது ரெண்டுமே எலாஸ்டிக்கா இருந்துச்சு அப்படினா கன்சர்வேஷன் என்ன சொல்லலாம்? எனர்ஜி லாஸ் இருக்காது. இது ஒன்னு ஹார்டா இருக்கு, ரெண்டுமே ஹார்டா இருந்தா லாஸ் ஆகும், ரெண்டுமே ஹார்டா இருந்தா என்ன ஆகும்? லாஸ் ஆகும். Based on the surface, we can define the elastic collision, inelastic collision define பண்ணலாம் இல்லையா? academic point? Yes or no? So அதுக்காக நாம யூஸ் பண்றது என்ன சொல்லலாம்? coefficient of restitution சொல்லலாம். The coefficient of restitution எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படினா, it is depends on surface பேஸ் பண்ணி இருக்கும். Understand this one. அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, coefficient of restitution, very important thing, coefficient of restitution. Okay, coefficient of restitution நாம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, coefficient of restitution, it is a relative velocity தான் வெச்சு நாம கால்குலேட் பண்ண போறோம். So it is a relative velocity, எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க பார்க்கலாம். ங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணலாம், coefficient of restitution எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா, see v2 minus v1. So இது என்ன சொல்லலாம்? velocity of separation சொல்லலாம். ரெண்டும் செப்பரேட் ஆகிற velocity. Yes or no? velocity of separation. என்ன velocity? relative velocity. velocity of separation சொல்லலாம். separation divided by u1 minus u2 சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்? velocity of what? approach ன்னு சொல்லலாம். velocity of approach ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். separation and also what? approach ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So v2 minus v1 divided by u1 minus u2 by என்னடா சொல்ல வர்றீங்க? bro sister. So this is what is a coefficient of restitution நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். clear? So இப்போ elastic collision இருக்கும்போது, because there is no loss of energy and also elastic surface இருக்கனால coefficient of restitution என்னவா இருக்கும்? 0 வா இருக்கும். Yes or no academic part? So this is what is it?
Yes, so this is what is that 0 இருந்துச்சு அப்படினா we can say this what is that elastic collision எடுத்துக்கலாம். Inelastic collision இருந்துச்சு அப்படினா so inelastic collision, so we can say it is what inelastic collision this is what is the elastic collision, this is elastic is equal to 1 இருக்கும்போது என்ன சொல்லலாம், we can say it is a inelastic collision சொல்லலாம். Inelastic collision. Clear? Everyone understood, right? So this is very important thing you have to know clearly. Ajay uncle டேய் என்னடா போகுதீங்க? Yes, clear? Everyone understood, right? This is very important, you must know clearly. Any doubt? Clear up? So this is very important relation, you must know clear. Any doubt? So for elastic collision, inelastic collision order. Clear up? Elastic collision order. So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படினா final velocity நாம கால்குலேட் பண்ணலாம். We can calculate the final velocity of the collision. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். Final velocity of that. So final velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா after collision final velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம், final velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. Yes, எப்படி கால்குலேட் பண்ணலாம் after collision final velocity. So I am going to calculate the value. So எப்படி கால்குலேட் பண்ணலாம், so this is what is the v1 and v2 ங்கிறது தான் final velocity. So remember that the formula, this must be very important idea. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. Yes or no? எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா so மைண்ட்ல வெச்சுக்க u1 minus u2 divided by u1 plus u2. So this must be know clearly. So இத மைண்ட்ல வெச்சுக்கலாம், ஏனா ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகும். I'll define that what is value. So u1 is equal to u2 is equal to u1 எப்படி define பண்ணலாம், சரி v1 and v2. Understand this one, v1 and v2. I am writing that velocity of the collision v1 is equal to u1 minus u2 divided by u1 plus u2. No, it is m relation, sorry, m1 minus m2 divided by m1 plus m2 into u1. So this is what is the velocity of the particle when the class was over. இப்பவே கேக்குறீங்களா? So it is a 12 plus 2m2 divided by m1 plus m2 into what is it, u2. So this must be know clearly. Velocity of the particle, what is value, m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2. Clear? So this is what is the velocity of the first particle. So this must be remember that relation. Second relation எடுத்துட்டேன் அப்படினா v2 is equal to same relation. இங்க பாருங்க v1 ஆ இருக்கும்போது இங்க m1 minus m2, v2 ஆ இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படினா listen, v1 ஆ இருக்கும்போது 2m2 இருக்கு, v2 ஆ இருக்கும்போது 2m1 divided by m1 plus m2 into what, u1 plus what, m2 minus m1 divided by what, m1 plus m2 into what is it, u2. So this very important thing. One more relation for velocity of the particle. Is it clear? So note பண்ணிக்க, this very important relation you have to know clearly. Velocity of the particle after that collision. Yes or no? m1 minus m2 divided by m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2. Yes or no? You are getting my point? Clear? So this is what is the velocity of the particle, you must know clearly. Any doubt? இப்ப வரைக்கும் புரிஞ்சுதா? Clear? So இப்ப எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். So now can you calculate and tell me that what is velocity of the particle? Okay, so this is what is a 2m எடுத்துட்டேன், இது m ன்னு எடுத்துட்டேன். So this is what is that velocity நான் எடுத்துட்டேன் 4 time meter per second எடுத்துட்டேன். இது என்ன சொல்லலாம், 2 meter per second. Yes or no? Can we calculate v1 and v2 calculate பண்ணுங்க பார்க்கலாம். Can you calculate v1 and v2 if it is elastic collision? Elastic collision v1 and v2 calculate பண்ணுங்க பார்க்கலாம். Same here. So elastic collision, can you calculate v1 and v2 calculate பண்ண பாருங்க. So can you calculate v1 and v2? Can you calculate v1 and v2 calculate பண்ணுங்க பார்க்கலாம். So elastic collision v1 and v2 நாம calculate பண்ணனும். எப்படி calculate பண்ணலாம்? So m1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். So நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இல்லனா நீ இதுல போயிடலாம். You can go with this idea for momentum conservation idea நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எது ஈஸியோ நீங்க சால்வ் பண்ணலாம். m1 ஓட வேல்யூ என்னது, 2m minus m divided by m1 plus m2, 3m. Yes or no? 3m into v1 ஓட வேல்யூ 4 plus another one 2 into m divided by 3m into what is it, 2.
Can you tell me the velocity of the particle? So v1 ஓட value சொல்லுங்க பார்க்கலாம். What is the value of v1? எக்ஸாமுக்கு. Yes, உங்களுக்கு definitely useful இருக்கும். So can you tell me the answer for this one? So this what is value is that m divided by, so இங்க 4 இருக்கு, 4m, mm cancel ஆ. So மேல இருக்க m கீழ இருக்க m cancel. So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 4/3 plus இது என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். இந்த m cancel. 4/3. So s ஆன ஒரு கிடைமே பாயிண்ட் 4/3 4/3 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 8/3 ன்னு சொல்லலாம். So this is what is the first particle ஓட velocity. 8/3. are getting my point? So 8/3 is the answer. u2 ஓட value, v2 ஓட value calculate பண்ணுங்க பார்க்கலாம். 2 times m1, 2 times 2m divided by 3m into what? u1 ஓட value என்னது 4 plus m2 minus m1, sorry m1 minus m2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே சரி, m2 minus m1, m2 ஓட value என்னது minus 2 into 2 divided by, sorry m2 minus m1, m2 ங்கிறது m minus 2m divided by what? 3m into what is it? u1 ஓட value, u2 ஓட value 2. Can you complete and tell me that what is the answer? சொல்லுங்க பார்க்கலாம். Can you complete and tell me what is the answer? v2 ஓட value? Yes, v2 ஓட value. What is the value of v2? Come on, try to answer this பசங்களா. What is the value of v2? v2 ஓட value. So இப்போ எடுத்துட்டா என்ன கிடைச்சிரும்? So this nothing but 2, இது 2m. So என்ன 4 and 16 இல்லையா? 16/3. இங்க என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிருமா? m minus 2m சொல்லும்போது மைனஸ் m ஆயிரும். So என்ன இருக்கணும்? 2 divided by 3. So என்ன கிடைச்சிரும்? This nearly what you will get 14/3 meter per second. Clear? So this is what is the relation you must know clearly. Any doubt? இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? டைரக்டா நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? So this is very important, moment of inertia. So in elastic collision எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, if I take it as inelastic collision, clear பசங்களா? yes ஆனோ? yes. If I take inelastic collision எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, inelastic collision if I take it as an inelastic collision எடுக்கிறேன். So how you will calculate inelastic collision? Inelastic collision சொல்லும்போது ரெண்டு பார்ட் இருக்கு. I'm going to take it as a perfectly inelastic collision. Perfectly. So நமக்கு கேக்குற நீட்ல கேக்குற ஒரே ஒரு क्वेश्चन என்ன அப்படினா perfectly inelastic collision. What do you mean the perfectly inelastic collision என்ன அப்படினா? Listen carefully. Perfectly inelasticங்கிறது என்ன சொல்லலாம்னா, listen. இப்போ நான் ரெண்டு பாடி எடுத்துட்டேன். So this is what is a body of mass m. Another body நான் எடுத்துட்டேன். Okay. So இப்போ இன்னொரு நான் என்ன எடுத்துட்டேன்? ரெண்டும் என்ன ஆகும்? So if it is that, listen, perfectly inelastic collision என்ன ஆகும்னு பாரு. This is what is the mass of the object m1. It is a moving with velocity u1. Another particle of mass m2. It is a moving with velocity u2. Listen, very important. Yes. இப்போ நான் ரெண்டு என்ன பண்றேன் அப்படினா perfectly inelastic collisionனா after collision ரெண்டு பாடி என்ன ஆகும்? It combine to what is it? motionல இருக்கும். ரெண்டுமே combine ஆகி ஒரு motionல இருக்கும். with common velocityல இருக்கும். ரெண்டு பாடியும் combine ஆகி stick together, it moves with what is it? common velocityல move ஆகும். yes or no getting my point? So perfectly inelastic collision எடுத்துட்டேன் அப்படினா initially ரெண்டு பாடி m1 u1, another one m2 u2. So ரெண்டு மூவ் ஆகி என்ன ஆகும்? ஒரு perfectly what is it? stick together, it is move with the common velocity. So common velocity ல இருந்து கொடுத்திருந்தாலே அது என்ன சொல்லலாம்? perfectly inelastic collision நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். So இப்போ perfectly inelastic collision னா can we apply the momentum conservation? So இதுல என்னவா இருக்கும்? momentum is conserved but energy is not conserved. So this is what is the energy is not conserved. ஓகேவா? So என்ன இருக்கும் அப்படினா இனிஷியலா இருந்த ஒரு 10 ஜூல் அப்படினா ஃபைனலா என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். So அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, so can we apply the momentum conservation? அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். momentum conservation m1 u1 plus what? m2 u2 is equal to என்ன சொல்லலாம்? m1 plus m2 into what is it? So u னு சொல்லலாம். So this is what is a common velocity. இப்போ எனக்கு common velocity calculate பண்ணா என்ன calculate பண்ணலாம்? So v common is equal to what? So m1 u1 plus what is it? m2 into what? u2 divided by what? m1 plus m2. This is what is it? common velocity னு represent பண்ணலாம். So this is relation for what is it? common velocity. Okay, for perfectly inelastic collision.
This is what is a perfectly inelastic collision. It is a common velocity. This must be known clearly. Yes or no? Getting me point? Everyone understood, right? So this is idea. அப்படின்னா இதுல loss இருக்கும். எப்படி loss calculate பண்ணலாம் அப்படின்னா kinetic energy loss. Loss of kinetic energy எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா so we can calculate loss of kinetic energy. Direct formula I will give you that. You have to remember that. So 1 by 2 m1 m2 divided by m1 plus m2. So v1 minus v2. சரி இங்க u எடுத்துட்டேன். u1 minus u2 the whole square. So this is what is the energy loss. Yes or no? This is what is the energy loss நாம calculate பண்ணலாம். Yes or no? Getting me point? Clear? Everyone understood, right? So this very important thing you must know clearly. So loss of kinetic energy எப்படி calculate பண்ணலாம்? So 1 by 2 m1 m2 divided by m1 plus m2 into what? u1 minus u2 the whole square. So this is very important relation you must know for a perfectly inelastic collision. Yes or no? Getting me point? So நமக்கு maximum இதில தான் கேட்பாங்க momentum conservation perfectly inelastic collision elastic collision ஓட idea நமக்கு clear-ஆ தெரியணும். Yes or no? Everyone understood, right? Clear? Yes. So next topic என்ன பார்க்க போறோம் அப்படினா so we are going to rigid body. So before that we will take some break. Okay, நாம இந்த இடத்துல break எடுத்துக்கலாம். I will have my lunch. Okay. Hi கற்பகம். Yes, clear. So 228 ஆ இருக்கு. Okay, 228. So you have to join what is it? Okay, so next என்ன டாபிக் போறோம் அப்படினா so 228. Yes, rigid body நாம ஸ்டார்ட் பண்ணலாம். Be present. Okay, I'll take some break. 3 o'clock. p.m. Be present. Okay, I will take some break. Yes.